வணக்கம் மக்களே, my name is Arun and I welcome you to episode 70 of our London National Tamil podcast. பொதுவா எல்லா எபிசோட்லயும் நாங்க 4-5 பேரே கருத்து சொல்லிட்டே இருப்போம். இந்த எபிசோட்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா என் கூட உங்களுக்கு தெரிஞ்ச ஃபெமிலியர் ஃபேஸ் ஆன பிரசனா ஒருத்த ஒண்டி வடலன் ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்கான். பட் மத்த ஃபெமிலியர் ஃபேஸஸ்க்கு பதிலா பாட கேட்டு இவ்வளவு நாளா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற லிசனர்ஸ்ல இருந்து ஒரு சில பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபெலோ ஆர்சனல் ஃபேன்ஸ் இன்னைக்கு நம்ம கூட பேச வந்திருக்காங்க. ஹலோ எவ்ரிபடி, அப்படியே உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க. ஒருத்தரா பண்ணுங்க. நம்ம சவுண்ட் செக்ல பண்ணுங்க. எஸ், உங்க பேர் சொல்லிடுங்க. இப்பதான் டிஸ்பிளேல வரும். எஸ், எக்ஸாக்ட்லி. எஸ், வெல்கம் பேக் யோகேஷ். எஸ், நெக்ஸ்ட். ஹலோ, என் பேர் மணிகண்டன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட். ரொம்ப எக்ஸைட்டடா இங்க வந்ததுக்கு. நான் ஆர்சனல் ஃபேனா 2004ல இருந்து இருக்கேன். FA கப் பேட்ரிக் வியரா ஜெயிச்சதுல இருந்து இருக்கேன் நானு. ஸோ யா, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு இங்க இருக்கிறதுக்கு. தேங்க்யூ. லைஃப்பை தொலைச்சிட்டு இடம் தான் சொல்லணும்னு தோணுது. எஸ், நெக்ஸ்ட். நிறைய நடச்சு முடி தெரியுதுன்னு நினைக்கிறேன். சேம் 20 வருஷத்து 40 வயசு ஜாஸ்தி ஆயிட்டோம் எல்லாருமே. ஸோ எஸ், நெக்ஸ்ட் லக்ஷ்மன் சொல்லுங்க. 2015-16 சீசன்ல ஏன் மீன்ஸ் ஓசல் சைனிங் அப்போ ஒரு பிக் திங்கா ஓசல் தான் இருந்தது. லைக் நான் ஸ்டார்ட் பண்ணது இந்தியன் ஃபுட்பால், தென் நான் யூரோப் ஃபாலோ பண்ணப்போ ஓசல் தான் பிக் திங்கா இருந்தாரு. ஸோ ஐ ஜஸ்ட் சூசன் ஆர்சனல் பிகாஸ் ஆஃப் ஓசல். அதுக்கப்புறம் நடந்தது. அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் வெளியே போக முடியாது. அவ்வளவுதான். இல்ல அப்படி இல்ல. எனக்கு ஓசல்னால வந்தேன். ஓசலுக்காக வெளியில எல்லாம் போல. லைக் கிளப்போட அட்டாச் ஆயிட்டேன். லைக் கிளப் கம் ஃபர்ஸ்ட் அந்த ரீசன்ல ஆர்சனல் தான். வெரி குட். சோ நெக்ஸ்ட் பிரம்மா, நீங்க சொல்லுங்க. Hi Arun, thanks for the opportunity. This is my first pleasure podcast ever. Oh, pleasure. This is the first. Yeah. Oh, pleasure and privileged as well. Thank you very much. I think I'm one of the latecomers for Arsenal. I've been a fan since 2011, I guess. And that's when I started watching football itself. I started watching football and then inexplicable. If you ask me why, I don't know. Just fell in love with Arsenal and I've been with Arsenal ever since. இப்போ எங்க இருக்கீங்க பிரம்மா நீங்க? Bangalore. Okay. Welcome to the show. Next. Hi Arun. Thank you so much for having me. Pleasure. Sorry, disconnect ஆயிடுச்சு. எனக்கு ஆப் கிராஷ் ஆயிடுச்சு. அதனால தான் ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியதா இருந்தது. No problem. I've been an Arsenal fan since 2010. நானும் கொஞ்சம் லேட் தான். ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃபன்னியான ஸ்டோரி இருந்து. நான் எப்படின்னா யூஸ்வலா கைஸ் எப்பவுமே எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபுட்பால் பார்க்கும்போது ரொனால்டோ மெஸ்ஸி மட்டும் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன். ஸோ மேட்சஸ் பார்க்க மாட்டேன். வேர்ல்ட் கப் மட்டும் 2006 பார்த்துட்டு அதோட விட்டேன். அதுக்கப்புறம் நான் பெருசா பார்க்கல. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல சும்மா ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. டே பார்சலோனா அப்படின்னு பேசிட்டு இருப்பேன். எனக்கு ஒன்றும் புரியாது. ஒரு பாயிண்ட்ல என்னடா அவங்க பேசுறாங்க இதுன்னு. அதுல ஒரே ஒரு ஆர்சனல் ஃபேன் மட்டும் இருப்பான். எல்லா இடத்துலயும் நம்பால் பாவப்பட்ட ஜீவனா ஒருத்தர் எல்லா இடத்துலயும் இருப்பான். அட்டெண்டன்ஸ் போட்டுருக்கு. சரி, ஆர்சனல் ஃபேன் ஒருத்தர் இருப்பான். டே உனக்கு ராபின் வேன் பர்சி பத்தி தெரியுமாடா அப்படின்னு ஆரம்பிச்சான். நானும் இல்லடா தெரியாதடா சொல்றேன்னு அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் போகும். என்ன ஏதோ சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் நான் கேஸ் சேம்பர் உள்ள என்றாங்க. அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எனக்கு அந்த பியூட்டிஃபுல் ஃபுட்பால் ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கப்புறம் அப்படியே ஃபேன் ஆயிட்டு அப்படியே மாட்டிக்கிட்டீங்க நீங்களும். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான். தாட்ஸ் ஆன் த சீசன் தட் பாஸ். நிறைய இடத்துல பேசியிருப்பீங்க, நிறைய ஸ்பேஸ்ல பேசியிருப்பீங்க. சீசன் முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 மாசம் ஆச்சு. இது எதுக்கு முக்கியமா கேட்கறேன்னா நாங்க தான் பேசிருப்பது வரைக்கும் பிளஸ் 2 மாசம்ங்கிறது உங்களுக்கு நிறைய டைம் கொடுத்துக்கணும் ரிஃப்ளெக்ட் பண்ணி என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்கு, நல்லா அசஸ் பண்றதுக்கு, அப்ஜெக்டிவா பாக்குறதுக்கு. ஸோ தாட்ஸ் ஆன் த சீசன் தட் பாஸ். ஃபர்ஸ்ட் அதுலயும் ஸ்டார்ட் பண்ணுவேன். யாருல நீங்க அண்டர் பெர்ஃபார்மா, பஞ்சிங் எப்படி வேணா நீங்க அசஸ் பண்ணிருப்பீங்களா, அதுல வச்சு சொல்லுங்க. யார் வேணா ஸ்டார்ட் பண்ணுங்க. பிரம்மா, நீங்க அன்மியூட் போயிட்டீங்க டக்குன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் டிப்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. Sure, thanks. So for me, this season was phenomenal because the way we started was a disaster. Maaran Chabodu, we continuously lost matches back to back, and if I'm not wrong, we were ridiculed that we would be completing the season at the bottom of the table. And Man United was supposed to be a title
competitor. இதெல்லாம் நல்லா சொல்லுங்க. So even then, I have an Arsenal fan with me who is a close friend of mine. So we both were very sure that we will bounce back. And for me, the season was exceptional. We definitely had some blows. There were matches where we should have won, we lost. Nare mistakes nadanchu, nare heartbreaks adalla irundhu. Despite all that, especially after the January window, we did exceptionally well. So for me, I would rate this season as punching above. That's how I would have rated. Cool. So first ஆரம்பமே நல்லா ஆரம்பிச்சிருக்காரு. எஸ், யார் கண்டினியூ பண்றீங்க? நான் பேசுறேன். ஓகே. எஸ் ஸ்ரீராமன், ப்ளீஸ் கண்டினியூ. சாரி மணி, நீங்க நெக்ஸ்ட் போங்க. ஆப்வியஸா அவர் சொன்ன மாதிரி ஒரு டிசாஸ்டர் தான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஆப்வியஸா 3 மேட்சஸ் அப்புறம் ரொம்ப 20th பொசிஷன்ல இருந்தோம். நான் கூட போச்சுடா மறுபடியும் பழைய மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து 7th 8th முடிக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ அதே ஆர்சனல் ஃபேன் வந்து என்கிட்ட வந்து இல்லடா பென் ஒயிட் இல்லை, நிறைய பேர் கோவிட் இருக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் டீம் இது இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தான். ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் தான் நார்விச் கிட்ட இந்த பவுன்ஸ் பேக் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோல போச்சு. அந்த டிசம்பர் அந்த டைம்ல நம்ம அந்த 4th இருக்கும்போது வந்து என்னன்னு தெரியல, நான் வந்து ஒருவேளை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏத்திக்கிட்டேனா அப்படின்னு தெரியல. ஷோரா டாப் ஃபோர் ஷோர் அப்படின்னு இருந்தேன் நானு. சரி, அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ், அந்த குரூஷியல் மேட்சஸ், அந்த நியூ கேசல், கிறிஸ்டல் பேலஸ், அந்த மேட்சஸ்லாம் ஃபாலோ பண்ணி அப்புறம் யுனைடெட்க்கு அப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நியூ கேசல் மேட்ச், அதுக்கப்புறம் நம்ம தோத்த மேட்சஸ்லாம் ரொம்ப எப்படி சொல்றது, நான் ஏதோ அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருந்தேன். அப்போ கூட வந்து நைட் வந்து அங்கே மொபைல் டேட்டா இல்லாம இப்படியாவது மேட்ச் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து ஏமாந்து போய் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி, அதுக்கப்புறம் ஒரு ஓவராலா பார்க்கும்போது ஓவராலா அசஸ் பண்ணும்போது நம்ம எங்க இருந்தோம், நம்ம 20th இருந்தோம். அப்படி இருந்துட்டு நம்ம வந்து ஒரு 18 man ஸ்குவாட் வச்சுட்டு ஜான்வரியில இது வந்து பண்ணது பெரிய விஷயம் தான். ஒரு நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏற்றினால தான் இப்படி இருக்கும், ஒரு அப்படி ஃபீல் ஆகுதோ அப்படின்னு தோணுது. ஓவரால் வந்து ஐம் ஃபைன் வித் இட். பட் நெக்ஸ்ட் சீசன் ஷுவரா டாப் 4. ஓகே மணி, நீங்க ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க, நீங்க போங்க. ஸோ நான் லாஸ்ட் சீசன் பேசுறதுக்கு முன்னாடி சீசன் பத்தி ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி சீசன் லாஸ்ட் 2 சீசன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 8வது ஃபினிஷ் பண்ணோம். 8வது ஃபினிஷ் பண்ணி முடிச்சோடனே அந்த சீசன் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்குவாட் வாஸ் ஸோ ப்ளோட்டட். ஓபா லக்கா ஏஜ் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் வெரி ஹை. அண்ட் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஆல் ரிலைட், ஃபார்மேஷன் வந்து எதுவுமே ஃபிக்ஸ் ஆகலை. சில சமயம் 3-4-2-1 ஆடிருந்தாங்க, 3-4-1-2 ஆடிருந்தாங்க, 4-3-3 இப்போ மூவே ஆகலை, விச் வாஸ் ஆர்டெட்டாஸ் விஷன். ஸோ இட் வாஸ் ரியலி டிசப்பாயிண்டிங். அண்ட் அதுக்கப்புறம் சம்மர் டிரான்ஸ்ஃபர் சீசன் வந்தோடனே வி சைன் 6 people அண்ட் தென் ஏஜ் பிராக்கெட் பார்த்தீங்கன்னா 21 to 24. ஸோ அப்போ அந்த சைன் பண்ணி முடிச்சவொடனே கேரி நெவல் என்ன சொன்னால்னா தட் ஆர்சனல் எங்க போகுது, ஒரு டிரெக்ஷனே இல்லாம போகுதுங்கிறது அவர் பேசினாரு. ஸோ அது நம்ம போற டைரக்ஷன்ல தான் இப்போ யுனைடெட் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு. எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா நானே ரொம்ப கொஸ்டின் மார்க்ஸ் இருந்து, நம்ம எதுக்கு ஆரன் ராம்ஸ்டனை சைன் பண்ணோம், லைக் ஒரு ரிலேகேட்டட் பிளேயர். பென் ஒயிட்க்கு 50 பில்லியன் ஏன் தரணும், நம்ம ஆல்ரெடி வில்லியம்ஸ் சாலிபா வச்சிருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின் மார்க்ஸ் அஸ் அன் ஆர்சனல் ஃபேன் எனக்கே இருந்தது. ஸோ சீசன் கடந்து போகும்போது தான் தெரிஞ்சது தட் ஆர்டெட்டா வந்தோட விஷன் என்னது, அவர் வந்து எது நோக்கி போறாரு. எஸ்பெஷலி ஹோம் கேம் மேன் சிட்டி பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சோம், புக்காயோ சாக்கா அடிச்சவங்க, இட் வாஸ் சோ எக்ஸைட்டிங், ஓ திஸ் இஸ் த விஷன் அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சு. நான் ஆல்மோஸ்ட் அழுதுட்டேன் அந்த கோல் அடிச்சோடனே. ஏன்னா தட் இஸ் வேர் தண்ணி வச்சிட்டீங்களா நீங்க? ஆமா அருஞ்சி, ஐயோ வேற லெவல். நல்லா கத்தி கதறி என்னெல்லாமோ குதிச்சேன். பட் வி லாஸ்ட் த கேம். அது தட் அசைட் வி எக்ஸாக்ட்லி நியூ. அண்ட் என்ன பிரச்சனை இந்த லாஸ்ட் சீசன்னா தட் த ஸ்குவாட் வாஸ் நாட் டெப்த்லே இல்லை. ஸ்குவாட்ல 2 players தாமஸ் பார்ட்டே அண்ட் கிரண் டீனி 2 பேரும் இன்ஜூர் ஆனதுனால we are not able to achieve the top 4. அவங்க 2 பேருக்கும் பேக்கப் இல்லாதனால we are not able to achieve the top 4. ஸோ அதுதான் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டிங். அந்த where we lost 3 games, கிறிஸ்டல் பேலஸ், சவுத்ஹாம்ப்டன் அண்ட் பிரைட்டன். அந்த 3மே ஏதாவது ஒன்னாவது ஜெயிச்சிருந்தா டாப் 4 வந்திருப்போம் நம்ம. ஸோ ஓவரால் சீசன் பாத்தீங்கன்னா இட்ஸ் பீன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு. பட் என்ன பொறுத்த மட்டும் இட் இஸ்
it is overachieved because in the squad வச்சுட்டு we had the youngest squad in the league. அதை வச்சுட்டு இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணது வந்து என்ன பொறுத்த மட்டும் it's a great job. Now Arteta சொன்ன மாதிரி we are taking this to the next level with the signings which we are having, so which is very very exciting. So yeah, that is my opinion. இது நம்ம டிசம்பர்ல வந்து நல்ல பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரெங்க்ல இருந்தோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, நம்ம ஸ்குவாட் ரீஃப்ரெஷ் பண்ணது. அண்ட் hindsight is always 2020. நம்ம வந்து we came within 1 point or one game of like going into the top 4. Right. ஓகேவா, நம்ம பண்ணிருக்கலாமே. அந்த என்ன சொல்றது, டிசம்பர்ல நம்ம அந்த ப்ராப்பர் சைனிங் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்க. நீங்க சொன்ன மாதிரி had we like என்ன சொல்றது, கொஞ்சம் இந்த ஸ்குவாட் டெப்த் அட்ரஸ் பண்ணி இந்த ஸ்குவாடோட இதை ஈஸியா பண்ணிருக்கலாம். ஒரு லோன்ல கொண்டு வந்தது. ஓகேவா, நம்ம பண்ணோம். அதான் சொல்றேன். அதோட கொஞ்சம் என்ன சொல்றது, நம்ம வந்து fourth finish almost close to the fourth finish பண்ணல without European games, without என்ன சொல்றது, having an early exit in like club games. So next season is going to be even more difficult. ஓகேவா, நம்ம வந்து our squad is going to be overutilized. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன சொல்றீங்க நீங்க வந்து, did we overachieve or did we underachieve given that fact we are so close from the first half of the season, second half of the season? மொத்தமா சீசன்லயே நம்ம 45 கேம்ஸ் தான் ஆடணும். கரெக்ட். நீங்க வந்து நம்பர் ஆஃப் கேம்ஸ் வந்து வெறும் ஆர்சனலுக்கு மட்டும் பாக்குறீங்க. பட் இது क्वेश्चन எல்லாருக்கும் எனக்குன்னு ஒரு பயாஸ் இருக்கு. பட் சோ அப்படியே மணி யோகேஷ் லக்ஷ்மன் அண்ட் ரைசல் அப்படி அதுல இருந்து கண்டினியூ பண்ணலாம் மாதிரி வச்சுக்கலாம். சோ மணி நீங்க ஃபர்ஸ்ட் ஒபினியன் சொல்லுங்க, நம்ம யோகேஷ் நெக்ஸ்ட் ஒபினியன் கேட்கலாம். ஷூர். நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க வெறும் ஆர்சனல் கேம்ஸ் தான் பாக்குறீங்க, which is fair enough. பட் என்ன பொறுத்த மட்டும் என்னன்னா, கீரன் டியர்னி ப்ராப்பரா எங்க இன்ஜூர் ஆனார்னா இன்டர்நேஷனல் கேம்ல, லைக் when he represented Scotland. So என்னோட ஃபீலிங் என்னதுன்னா, even though we didn't play European games, we had a squad of 17. அந்த 17 வச்சுக்கிட்டு, அண்ட் என்ன இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, Arteta didn't trust in say Lokonga or Nuno Tavares. Pepe. So Saka was overplayed, Thomas Partey was overplayed, Kieran Tierney was overplayed. So idinalaye vandu like nam squad depth illathnala, even though we had lesser number of games, we were not able to take it to the next level. So adanala da vandu I feel that addressing these issues was very very important this summer, and which we are doing, and which I'm very glad. சரி, இப்ப நான் ஒன்னு கேக்குறேன். இப்ப அவன் இந்த கொஸ்டின்ல இருந்து ஃபாலோ பண்ண, இப்ப நீங்க வந்து சொன்னீங்க ஓகே we are overachieved, நீங்க சொன்னீங்க பிரம்மா said like you were satisfied, ஸ்ரீராமன் also said like we are overachieved, we punched above weights. அந்த மாதிரி தான் ஒரு காமன் நரேட்டிவ் மாதிரி போயிட்டு இருக்குல்ல. ஸோ நம்ம யோகேஷ் அண்ட் லக்ஷ்மன் ரைசல் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் சொன்னீங்கன்னா, நீங்க பார்த்தது என்ன சொல்லுவீங்க? நம்ம இந்த ஒரு சீசன்ல நம்ம என்ன ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு சீசன்ல என்ன வீக்னஸ்? ஸோ என்ன பொறுத்தப்பட்ட ஸ்ட்ரென்த் என்னதுன்னா, we have moved away from Aubameyang. That is the big strength. ஏன்னா youngsters Bukayo Saka and Emre Smith-Rowe, they have started scoring goals. They had 10+ goals. 21 வயசுல that's a big achievement. So அவங்களோட பொட்டன்ஷியல் அவங்க ரியலைஸ் பண்ண வச்சது இந்த சீசன் வந்து என்ன பொறுத்தவரை பெரிய ஸ்ட்ரென்த். செகண்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த ஃபார்மேஷன் வந்து மூவ் ஆனது, 4-3-3 ஃபார்மேஷன் மூவ் ஆனது வித் 2 number 8s. அது போனது ஒரு பெரிய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு புள்ளியாச்சுவி போட்டு வச்சிருக்காரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி சீசன்லாம் பாத்தீங்கன்னா 4-3-3 நம்ம போவே இல்லை. we always played 4-2-3-1 or 3-4-3. நீங்க FA கப் ஃபைனல் செல்சியில் ஜெயிச்சும் கூட அந்த ஃபார்மேஷன் நம்ம ஆடணும். ஸோ அந்த ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கறது வந்து இந்த சீசன் தான் அதை ஃபுல்லா ஆட வச்சது. அடுத்த சீசன்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபேபியோ வீரா வாங்கினோம், which will talk later, but he's again a proper number 8. ஸோ 4-3-3 ஒரு ஐடென்டிட்டி கொண்டு வந்தது இட்ஸ் another big strength என்ன பொறுத்த மட்டும். வீக்னஸஸ் பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஸ்குவாட் டெப்த் இஸ் லைக் வெரி வெரி அப்பேலிங். எல்லாருக்குமே தெரியும் தட் நம்மளுக்கு we need more number of players. So அதுதான் one of my biggest weakness. And second weakness என்னதுன்னா, Arteta வந்து he should trust his fringe players. I wouldn't say fringe players, it's basically அந்த first 17 players வந்து அவர் ட்ரஸ்ட் பண்ணணும். இப்ப தாமஸ் பார்ட்டே வந்து நான் பெஞ்ச் பண்ணணும், சே இப்போ லிவர்பூலோட சாமி லோகாங்கா வந்து விளையாடணும்னா அவரால் விளையாட முடியணும். அதுதான் அந்த லெவல் ஆஃப் ஒரு ஸ்கில் செட் வந்து அந்த பிளேயருக்கு அவர் கொடுத்துருக்காங்கன்னா he should be able to produce it. சின்ன வயசெல்லாம் ஓகே ஃபைன், எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஓகே, பட் அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும். அந்த ட்ரஸ்ட் கொண்டு வரது தான் ஆர்டெட்டாக்கு மேல ரொம்ப ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஸோ இந்த ரெண்டு தான் வந்து என்னை பொறுத்த மட்டும் ரொம்ப பெரிய வீக்னஸ் ஃபார் அ ஸ்குவாட். சோ யோகேஷ் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நம்ம பிரஸ்னா கேட்ட क्वेश्चन அண்ட் இப்ப பேசணும்ல ஸ்ட்ரென்த் அண்ட் பிரஸ்னா கேட்ட क्वेश्चनல இருந்து அதுல இருந்து எடுத்து நீங்க ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ் ஏதாச்சும் பாத்தீங்கன்னா சொல்லுங்க. ஜஸ்ட் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு பார்க்கணும். அதுதான் சின்னதா ஒரு ப்ரீஃப்மெண்ட் கொடுத்து அப்படியே அந்த क्वेश्चन பண்றேன். அந்த சீசன் வந்து சமயலாம் முடிச்சோம். இட் வாஸ் a good season. கொஞ்சம் ஸ்பீக்கிங் ப்ளீஸ் பண்ணுங்க. ஓவர் அச்சீவ் சொல்ல மாட்டேன், அண்டர் அச்சீவ் சொல்ல மாட்டேன். இட் வாஸ் a good season.
பிக் டிசப்பாயிண்டட் தான். ஏன்னா ஒரு 2 மேட்ச் வந்து நம்ம ஜெயிச்சோம்னா அப்ப நீங்க சீசன் ஆரம்பத்திலே 5th ஃபினிஷ் பண்ணுவோம்னு தான் நினைச்சிட்டு இருந்தீங்களா நீங்க? இப்ப போய் சொல்லலாமா? நான் வாஸ் கான்ஃபிடென்ட் we will finish in top 4, but it's okay. பசங்க கொஞ்சம் போட்டுட்டாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. This is first season as a team, they played together, they played in clutch moments. Okay, இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். They will come good in next season. ஸ்ட்ரென்த்னா the bond between the players. இவங்க தப்பு பண்ணா, ஆனால் எங்கேயுமே அவனை வந்து பிளேஸ் விட்டு கொடுக்கவே இல்லை. It was down in important games and important moments, but players never put him down. அவனை எல்லாத்தையும் அவனை தூக்கி பிடிச்சாங்க, அவனுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ஜாக்கா ஃபேன்ஸ் ஏதன் சப்போர்ட், ஏன்னா அவனை பேஷ் பண்ணாங்க. ஒன்ஸ் அந்த யுனைடெடோட அந்த பேங்கர் அடிச்சதுக்கு அப்புறம் அந்த எமிரேட்ஸ் கோஸ் வைல்ட். நான்லாம் கீழே வந்து பிறந்துட்டு இருந்தேன், கட்டிட்டு இருந்தேன். பிகாஸ் ஐ வாஸ் சப்போர்ட்டட் him from the day till today, from his first day to till today. But it was his redemption. That game was his redemption, and he earned everything. And also the Emirates atmosphere was the play and away team supporters. They was team on the support பண்றாங்க. They were down or they were pissed poor. அதெல்லாம் இல்ல. அவங்களுக்கு என்னன்னா இந்த பசங்க, இந்த சின்ன பசங்கள்ட்ட ஏதோ இருக்கு, they showing something, அதனால ஃபுல்லா சப்போர்ட் பண்றாங்க. அது ஒரு ஸ்ட்ரென்த். ஏன்னா ஃபேன் சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். சும்மாலாம் போயிட்டு ஒன்றும் இல்லாமலாம் ஆட முடியாது. ஸோ Arteta bring that up. அதுக்கப்புறம் மெயினாக நான் என்ன சொல்லுவேன்னா, வாட் Arteta was doing is the structure, the plays on and off the ball. அது வந்து ரொம்ப முக்கியம். அதை செம்மையாக பண்ணுறோம். அதை வந்து ஒரு இந்த சின்ன பசங்களுக்குள்ள இவ்வளோ விஷயத்தையும் கொண்டு வந்து அந்த பசங்களை அந்த அளவுக்கு ஆட வைக்கிறதுங்கிறது இட்ஸ் கிரேட் அச்சீவ்மெண்ட். அண்ட் இப்போ நம்ம லிங்க் பண்ணிக்க பிளேஸ் அண்ட் சைன் பண்ண போகிற பிளேஸ்லாம் வந்ததுக்கும் இட் வில் ஆட் மோர் திங். அந்த ஃபயர் ஆட் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க, கடைசியாக அந்த கொஞ்சம் ஃபயர் ஆட் பண்ணி விடுங்க, அந்த மாதிரி தான் அதெல்லாம். இஸ் ஆடிங் மோர் 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 மோர். ஸோ எனக்கு என்னன்னா வீக்னஸ் என்னன்னு சொல்லுவோம்னா, சின்ன பசங்க, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபுல் சீசன் அஸ் அ டீம், தே லேக் இன் அந்த மென்டாலிட்டி இல்லை. ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸோட கேம் வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேம். அந்த டாப் 4 விட்டுருங்க, இட்ஸ் அபவுட் ரிவால்ரி. அங்கே போய் அவனுங்க அந்த அந்த மேட்ச் முன்னாடி அவங்க கொடுத்த பில்டப், ஸ்போர்ட்ஸ் கொடுத்த பில்டப், அதுக்கு நம்ம அவனுங்க வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் வச்சு செஞ்சிருக்கணும். பட் பரவாயில்ல, பசங்க அந்த இடத்துல கொஞ்சம் விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த நியூகாஸ்டல் மேட்ச், அனதர் கிளட்ச் கேம், தே லேக் த மென்டாலிட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் வீக்னஸ் என்ன சொல்லணும்னா, மென்டாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா சின்ன பசங்கனால மேபி இஃப் யூ சைன் ஃபியூ பிளேயர்ஸ் அண்ட் வி ஆர் சம் என்ன சொல்லணும்னா, இன்னும் கொஞ்சம் ஜாக்கா மாதிரி இன்னும் 2-3 பிளேஸ் அந்த மென்டாலிட்டியை பூஸ்ட் பண்ணி வரும். ஏன்னா ஒரேதர் வாஸ் கேப்டன், ஃபியூச்சர் கேப்டன் அவன் தான், நெக்ஸ்ட் சீசன் கேப்டன் அவன் தான் வரப்போறான். ஸோ ஹி ஹாஸ் டு பி மென்டலி ஸ்ட்ராங். அவன் ஒரு கேப்டனா அவன் தான் கேப்டன். ஸோ ஹி ஹாஸ் டு பி மென்டலி ஸ்ட்ராங். கிளட்ச் மூமெண்ட்ஸ்ல இன்னும் கொஞ்சம் மென்டலா ஸ்ட்ராங்கா இருந்தால் போதும். என்ன பொறுத்த வீக்னஸ் அதான் சொல்லுவேன், அது சரி பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் சீசன். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்னன்னா வந்து நீங்க பேசுறது எல்லாமே ஸ்ட்ரென்த்னு சொல்றப்ப டீம்ல சொல்றதை விட ஆர்டெட்டாவை பத்தி தான் நிறைய சொல்றீங்க. இது எனக்கு வந்து இட் இஸ் சார்ட் ஆஃப் டர்னிங் இன்டு லைக் ஓகே ஒரு ஆர்டெட்டா அப்ரிசியேஷன் போஸ்ட் மாதிரி தான் மாறுது. தவிர்த்து I'm not saying it's Arteta, it's a team. The bond இருக்குல்ல, the bond between manager and the players இது எல்லாமே ஒன்று தான். ஸோ who initiated it? ஒரு நம்ம என்ன சொன்னோம், இந்த டீம் வந்து என்ன பண்றாங்கன்னே தெரியலன்னு சொன்னோம். Now we seeing that openly what they are doing with the ball, what they are doing without ball. So இதெல்லாம் he is the one. அதுக்கப்புறம் அவன் கூட இருக்க ஸ்டாப்ஸ், அவனோட ஸ்டாப்ஸ், எஸ்பெஷலி சொன்னோம்னா நம்மளோட செட்டிஸ் கோச் தரல, he has done amazing job. ஏன்னா we consider only 1 goal from corner, அதுவும் கார்னர், எக்ஸாக்ட் கார்னர்ல இந்த பால் ரீபவுண்ட் ஆகி அதுக்கப்புறம் கிராஸ் போட்டு உள்ள வந்து அடிச்சானுங்க. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது Arteta and his team has doing amazing job. ஓகே, சோ இப்ப இதோட வந்து ஆர்டெட்டா இது நிறுத்திப்போம். எனக்கு வந்து இப்ப ஸ்ட்ரென்த்ஸ் வேணாம். எனக்கு என்ன ஸ்ட்ரென்த்னா எல்லாமே ஆர்டெட்டா பிரேசிங் தான் போகுது. லக்ஷ்மன் அண்ட் ரைசுல் வீக்னஸ், ஆப்வியஸ் வீக்னஸ் வந்து இப்ப சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அந்த மென்டாலிட்டிங்கிறது தான் ஒரு பிகெஸ்ட் ஃபேக்டரா வந்திருக்கு நம்மளுக்கு வந்து வீக்னஸ் சொல்றோம்னா. பட் அதை தவிர்த்து இந்த சீசன் நிறைய வீக்னஸ் இருந்திருக்கு. நீங்க எதை நோட்டீஸ் பண்ணீங்க லக்ஷ்மன்? ஓகே, இப்போ நம்ம வந்து விண்டர்ல வந்து யாரையுமே சைன் பண்ணல. லைக் ஒரு சென்டர் மிட்ஃபீல்டர் பேக்கப்க்கு வந்து ஒரு 2 பிளேஸ் சைன் பண்ணிருந்தா லைக் we are achieve the top 4. பிகாஸ் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விண்டர்லாம் வந்து அவங்க ஒரு சிஎம்ஓ ஒரு விங்கரும் வாங்கினாங்க. லைக் தே ஆர் ஹேவிங் கப் கேம்ஸ் இருந்தாலும் அவங்களோட அச்சீவ்மெண்ட் வந்து டாப் 4 முடிச்சு அடுத்து சிஎல் ஆடுறதுக்காக தான் அவங்க வந்து அந்த சைனிங்ஸ் எல்லாம் பண்ணாங்க.
லைக் நம்ம அதை பண்ணியிருந்தா மேபி நம்ம டாப் 4 முடிச்சிருக்கோம். நம்ம பேக்கப் பண்ணலன்னு நினைக்கிறேன். பக்காவா பாயிண்ட் வந்தீங்க. இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இதுதான் நான் கேட்டேன். இதுதான் ஸ்ட்ரென்த் நான் சொல்லிடுறேன். யாருமே அதை சொல்லல. நம்மளோட வந்து செட் பீஸ், நம்ம லாஸ்ட் சீசன் அதுக்கு முன்னாடி சீசன் வந்து மானாவரியா கோல் விடுவோம் செட் பீஸ்ல. அது மாதிரி கோல் ஸ்கோரிங்கும் அந்த அளவுக்கு நம்ம கோல் ஸ்கோரிங் சென்டர் பேக்ஸ் நம்ம யாருமே நம்மளுக்கு கிடையாது. லைக் லாஸ்ட் ஒரு 3-4 சீசன் இப்போ கேப்ரியல் வந்து 5 கோல்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கான், which is the PL most scored by the center back. அது வந்து நம்மளுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட். அந்த இந்த சீசன்ல அது ஸ்ட்ரென்த்தா மாறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னோட ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். என்னதுன்னா எல்லாருமே சொல்றாங்க ஜனவரியில சைன் பண்ணலன்னு. சைன் பண்ணலங்கிறது இல்ல, ஏன்னா we bid 75 million for Vlahovic and he chose to remain in Italy. Our Juventus move ஆயிட்டா. And second of all, we also bid for central midfielder or Arthur. அவரும் வந்து 6 months லோனுக்கு தான் வந்து ஆர்சனல் வந்து சைன் பண்ணணும்னு நினைச்சா. ஆனா யுவென்டஸ் வந்து இல்ல நீ 18 monthsக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால தான் we backed out of the deal. ஸோ என்னோட வியூ என்னதுன்னா we did want to sign players, ஆனா we didn't get the right players for according to our choice. அதனால தான் we didn't sign any players. ஸோ என்னை பொறுத்த மட்டும் நாங்க எஃபர்ட்ஸ் போட்டு தான் பலன் வரல. இப்போ வந்துட்டு சம்மர்னால பிளேயர்ஸ் ஆர் மூவிங், பட் யுவென்டஸ் வந்துட்டு Vlahovic didn't want to come. So நீங்க அப்பவே Vlahovic வந்துட்டாங்கன்னா it would have been fantastic. And சம்மர்ல வந்துட்டு லாக்கசெட்டை வந்து மூவ் பண்ண முடியல. அதனால we didn't bid for Tammy Abraham. இல்லாட்டி Tammy Abraham லாஸ்ட் சம்மரே வந்திருப்பாரு. இப்போ it's always a case of ifs and buts with Arsenal. I just want to add to his point. So அவர் சொன்னது வந்து ஆக்சுவலா கரெக்ட். நம்மளோட பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தே வந்து அதுன்னு கூட சொல்லலாம். நம்ம முன்னாடி என்ன பண்ணிருப்போம்னா, நம்ம தேடுற பிளேயர்ஸ் நமக்கு கிடைக்கலன்னா அதுல ஏதோ ஃபிட்டார ஒரு ஆளு வாங்கிட்டு எப்படியோ ஓட்டிடுவோம் சீசனை. ஸோ அது வந்து நம்மள வந்து அவனுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து ஒரு 4-year 5-year கான்ட்ராக்ட் கொடுத்து நம்ம இது கம் பேக் டு அஸ் பைட்டிங் அஸ் இன் தி பேக் ஆஃப்டர் 2 to 3 years. அவன் வந்து சரியா ஆட மாட்டான். ஸோ அப்புறம் அவனை வந்து ஷிப் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஸோ இந்த மிஸ்டேக் வந்து நம்ம பண்ணாம இருந்தது என்ன கேட்டா பெட்டர்னு சொல்லுவேன். ஓகே ரைசுல், இது வரைக்கும் தான் நீங்க பேசவே இல்லை. இப்ப நீங்க பேசுங்க பார்க்கலாம். உங்களுக்கு மைக் சரியாயிடுச்சா? நீங்க பேசுங்க. இப்ப அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரத்தத்தின் ரத்தங்களா யோசிக்காதீங்க. ஜஸ்ட் நான் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா கிரஷ் ஆயிடுச்சு. ஸோ என்னோட பையன் வந்து சேட்டை பண்ணி விட்டாரு. ஸோ அதனால கனெக்ட் பண்ண முடியல. ஸோ ஜஸ்ட் பண்ணி எஸ். இவ்வளவு நேரம் நிறைய வீக்னஸ் பார்த்தோம். இன்னும் ஒரு முக்கியமான வீக்னஸ் பத்தி அந்த எலிஃபென்ட் இந்த ரூம் நம்ம சொல்லிட்டு மொத்தமா 61 கோல் தான் அடிச்சிருக்கோம். ஓகேவா? நம்மளோட டாப் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து என்ன சொல்றது, நம்ம நீங்க சொல்லிருந்த மாதிரி கேப்ரியலே ஹஸ் மோர் கோல்ஸ் தென் லைக் ஆர் டாப் ஸ்ட்ரைக், நம்மளோட கீ ஸ்ட்ரைக்கர் நம்பர் 9. இப்போ வந்து டாட்னம் அண்ட் செல்சி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் என்ன சொல்றது, ஐ திங்க் டாட்னம் had 69 goals. ஆமா 69 goals. Yeah. Chelsea had 70 அந்த மாதிரி நினைக்கிறேன். On an average of they had like ஒரு 70 goals னு வெச்சுக்கோங்க, which is per game பாத்தீங்கன்னா 2 goals per game. So நீங்க நம்பர்ஸ் படி பாத்தீங்கன்னா we need at least 2 goals per game to make it in the top 4, the minimum baseline. ஓகேவா? இப்போ நம்ம அந்த லென்ஸ் வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நெக்ஸ்ட் சீசன்ல we'll have to hit 70 goals, which is almost like approximately 2 goals per game. Do you think we have that today? Or do we have the foundation for that today? So Q, நம்ம கோல்ஸ் பத்தி இந்த பேசியிருந்த முன்னாடி 61 to 69 அப்படியே கூடவே வந்து நீ வந்து வேற ஏதோ இன்னொரு ஃபேக்டர் பத்தி நம்ம இது பண்ணியிருந்தோம் இல்லையா, லைக் எலிஃபென்ட் இந்த ரூம்ங்கிறது அது ஒண்ணே கிடையாது. நம்ம இப்ப பேசியிருந்தோம்ல, இப்ப நம்ம தப்பான பிளேயரை வாங்கக்கூடாது, பிளேயர் வாங்கிட்டா நம்மளுக்கு வந்து இன்னொரு 5-year கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றது. நம்ம பேசிக்கா நம்ம என்ன யோசிக்கிறோம்னா ஒரு சின்ன கிளப் மாதிரி யோசிக்கிறோம். இந்த மாதிரி தேவையில்லாம செலவாச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த 3-year கான்ட்ராக்ட் வச்சுட்டு தப்பான. பட் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, we are a big club, we don't think like that. It's fine. ஒரு பிளேயர் வரான்னா it's buyer beware. அவங்க வந்து கான்சியஸா தான் சைன் பண்றாங்க அந்த டீல, and we have the money to do it. இப்ப அதே மாதிரி நம்ம இப்ப ஜனவரியில ஒரு 2 or 3 key signings லோனோ ஏதாவது வாங்கியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், had we been in Champions League right now, we would have attracted far more players in this transfer window. அது வந்து ஒரு என்ன சொல்றது, இந்த vicious cycle சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷ்ல, அது if you had better players, you would attract more better players.
இப்போ நம்ம என்ன பண்றோம்னா we don't have better players, we are attracting not that many better players. அது கஷ்டமா என்னடா இருக்கும் அப்ப அந்த சைக்கிள் பிரேக் பண்ண. ஹெசூஸ் ரஃபீனியா எல்லாம் உனக்கு வந்து அட்ராக்டிவ் பிளேஸ் தெரியல. No, I'm saying they're great. Okay, wow, that's what they need. Okay, wow, I'm talking about like the Haalands. It's the exact problem now. The main one in the ambition problem. When is it that when நம்ம அந்த ஓவர்செல் அந்த சைன் பண்ண போனா you can get the top quality world players? I'm not saying they are not. It's the ambition problem which I'm challenging over here. நம்மளோட rhetoric and the mind frame the last in the 5-6 years ல தூக்கிட்டு when can we like talk about like the signing the top players? இப்படி சொல்லிட்டு question make அந்த நான் கொஞ்சம் லாங்கா நான் இப்படி சொல்லட்டுமா நானு இப்ப நம்ம வந்து like if we were to sign a player in January நம்ம சைன் பண்ணிருந்தோம்னா அவன் நம்மளுக்கு top 4 வாங்கியிருந்தான்னா அவன் வந்து எவ்வளவு கொடுத்திருந்தாலுமே that would have been worth the money that we spent. அவனுக்கு 4-year contract or 5-year contract. The difference between Europa and like just qualifying for the group stages is 45 million pounds. Okay, அது ஒண்ணு. ஓகே, சோ அப்ப நான் அதுல இருந்து நான் இது இன்ஃபர் பண்ணலாமா நீ சொல்லிப்போ. ஓகே, அந்த பிளேயர் வந்து அந்த 6 monthsல விளையாடி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு நம்மளுக்கு வந்து டாப் 4 கொண்டு வந்து கொடுத்திருந்தாங்கன்னா there is absolute guarantee that he will continue on playing well given that அவனோட வந்து கான்ட்ராக்ட் வந்து லைக் அதுல இருந்து அந்த ஒரு 6 monthsக்கு அப்புறம் யாரும் திருப்பி ஒரு புது கான்ட்ராக்ட் கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறது கிடையாது. 200-300 கொடுத்து அவனை வந்து ஒரு இதுவா ஆக்க போறது கிடையாது. ஒரு அவுபா மாதிரியோ ஒரு உசல் மாதிரியோ ஆக்க போறது கிடையாது. சோ இது ஒரு பாசிட்டிவா தான் எனக்கு தெரியுது. லைக் இட் குட் ஹவ் பீன் a risk that was worth taking தான் எனக்கு தெரியுது. நம்ம இங்க பேசணும் அந்த மாதிரி வந்து 6 monthsல ஃபெயில் ஆயிருந்தானா அவனை வச்சு நீ என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னு. அதே 6 monthsல அவன் வந்து சக்சஸ் ஆயிருந்தா அது கண்டினியூ ஆயிருக்கும்ல நெக்ஸ்ட் 3 yearsக்குமே. இது சொல்லாம இது இன்ஃபரன்ஸ் சொல்லாம நீ சொன்னதுல இருந்து. Yeah, fair enough. Yeah. Yes, so நீ வந்து இந்த டவுன் சைடு பாக்கும்போது நீ அப் சைடையும் பார்க்கணும். அப் சைடு இது என்ன பொறுத்த வரைக்கும் அப் சைடு நம்ம தான் இருக்கு. நம்ம வாங்கியிருந்தோம்னா நம்ம எப்போ 6 monthsக்கு ஃபெயிலியர்னு நம்ம பாக்குறோமோ நம்ம வந்து ஒரு பிக் கிளப்பா இருந்து ஏன் அது 6 months ஒரு சக்சஸா இருந்தா அவன் வந்தானா அது ஏன் இன்னும் அடுத்த 3 years கண்டினியூ ஆக கூடாதுன்னு நம்ம யோசிச்சிருக்க கூடாது. சோ நீங்க வந்து வாங்கணும்னு சொல்றீங்களே, கேன் யூ பி ஸ்பெசிபிக் லைக் எந்த பிளேயர் வாங்க சொல்றீங்கன்னு? ஏன்னா நான் சொன்ன மாதிரி எந்த பிளேயர் வாங்க சொல்றதுங்கிறது என்னோட வேலை கிடையாது. இல்ல என்ன பிளேயர், ஏன்னா the question here is நீங்க பேசுறது பார்த்தா பிளேயர் பிட் பண்ணாத மாதிரி பேசுறீங்க, but that's not the case. We did go for 2 players. That's even worse. That's exactly my point. That's they don't give you medals for effort. That's even worse. They give you medals for wins. No, the point is the player was not ready to move. But then why are we stuck? அதுதான் ஏன் then why are we stuck on that one player? அது like you need you're telling me we could not have bought someone who could have scored 5 goals more than what Lyca did? No, that's not the point. Okay, go ahead Lakshmi. Okay, see நீங்க ரெண்டு பிளேயர் சொல்றீங்க. அந்த ரெண்டு பிளேயர் தவிர வேற ப்ரொஃபைல் வேற பிளேயரே இல்ல. லைக் சிஎம்ல வந்து எவ்வளவு பிளேயர்ஸ் இருக்காங்க. நம்ம ஒரு லோன் பண்ணி அதுக்கு வேற பிளேயர் ஆல்டர்னேட்டா பாத்துருக்கலாமே. See ஒரு 40 million போட்டுட்டா நம்ம இந்நேரம் சாம்பியன்ஸ் லீக்ல இருக்கோம், which is we are lacking for 6 years. நம்ம என்ன சாம்பியன்ஸ் லீக் ஒரு 40 million நம்ம பார்த்ததுக்கு சரி வந்தா வருது வராட்டி போகுதுன்னு ஒரு பிளேயர் பிட் பண்ணி வாங்கி எடுத்துக்கலாம். அதுதான் என்னோட ஃப்ரஸ்ட்ரேஷன். லைக் ஒரு ப்ராப்பர் பேக்கப் இருந்தான்னா நம்ம டாப் 4 இப்போ ஒரு பிளேயர் இல்லாததுதான் அந்த ஆம்பிஷன் பிளஸ் லைக் நம்ம வந்து are we getting sold on like all this narrative that ஒருத்தர் வாங்கியிருந்தா அவன் ஃபெயிலியர் ஆயிருந்தான்னா அப்படிங்கிற ஒரு narrative-ல it seems like we are getting sold more than like okay அந்த ஒரு பிளேயர் வந்து he could have made a difference and he could have continued on being a good player. நம்ம Vlahovic போனோம், okay, ஆர்த்தர் போனோம், எல்லாமே okay, but Vlahovic was not the only striker available. இன்னொரு பில்டு தூக்கி போடுறேன் இதே கான்வர்சேஷன்ல. The difference between Conte and like an inexperienced manager Arteta fan நானும் தான். பட் என்ன சொல்றது, the difference of thinking என்ன சொல்றது, and the Crystal Palace and the back-to-back games of playing Lokanga for three games rather than relying on El Nani and like Cyclo is what also cost us like the top 4. நீங்க வந்து let's say we couldn't sign anybody, உங்களோட ஆர்குமெண்ட்டே நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, let's say we didn't have the money, we didn't have anything. நம்ம வந்து அந்த 3 கேம் we just needed 1 more win, 3 more points. ஓகேவா, அந்த மணி பால் டெக்னிக்ல நம்ம யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த 3 கேம்ஸ்ல பிளஸ் ஈவன் லைக் நியூ காஸ்டல் கேமே கஷ்டம்னு வச்சுக்கோங்க, அந்த அப்ஸ்விங். அந்த 3 கேம்ஸ்ல we could have won something, we could have drawn the Tottenham game. நம்ம அந்த அப்ரோச்சே that's the difference between an inexperienced manager and a really great world class manager. They know that teams had to come and earn their win and we basically gave it away and the points நம்ம கொடுத்துட்டோம். So I agree to your point. Yeah, I agree to your point Prasanna, but the question here is நீங்க சொல்றீங்க ஒரு பிளேயர் தான் சூஸ் பண்ணோம் வேற பிளேயர்ஸ் கிட்ட போலன்னு. நீங்க இப்படி சொல்லுங்க,
January எவ்வளவு players would have been available. Vlahovic was available, we bid for him, he didn't come. Next, Calvert-Lewin was linked, Everton wouldn't have sold him because relegation fightல இருந்தாங்க. பிரீமியர் லீக் பிளேயர்ஸ் யார் இந்த ஸ்ட்ரைக்கர்ஸ்மே வந்திருக்க மாட்டா. ஏன்னா லோவர் லெவல் பாத்தீங்கன்னா வாட்கின்ஸ் இஸ் பிரிட்டி குட் என்ன பொறுத்த மட்டும், பட் கண்டிப்பா ஆஸ்டன் வில்லா வித்திருக்க மாட்டாங்க. ஏன்னா they were pretty much like 14-15 places and we were not after him. So very யார் பிளேயர்ஸ்மே they were not available in the market. That is my point. Like Aubameyang வந்து ஜனவரியில வந்தா because Dortmund were ready to sell him, so he came in the January transfer window. There were not many players available. நீங்க ஒரு கிளாஸ் ஸ்ட்ரைக்கர் எடுத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி யார் இருந்தாங்க? யாருமே இல்ல. இருந்த ஒரு பிளேயரா வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சோ நீங்க ரேண்டமா எப்படி செலக்ட் பண்ண முடியும்? How can you just bring in players? No. The point is not. Yes, go on, Brahma. Yes. So go on. இல்ல நீங்க தான் பேசணும். நீங்க பேசுங்க. நாங்க பேசிட்டு இருக்கோம். See, Manigantan நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ we didn't have players அப்படின்னு சொல்லிட்டு, somehow that's the job of the club to bring in someone. See, we were at a very precarious state because one striker who we had, Aubameyang, for whatever the reason was, we let him go. Adukapro, it was a huge risk that Arteta was taking by going into the season without a striker. If you say that we had Lacazette and if we had Eddie, they're not the strikers we needed to end where we had to end. I understand your point, saying that the players that are available in the market was less. I still couldn't agree to it. So, for example, to me, Vera was absolutely a surprise. I didn't know that Vera was a signing that was coming into our club. So, on the availability factor, I'm sure the club had a basket of players who could have been assigned. But for some reason, from my understanding, Arteta wanted to go ahead with, after the 3 players were rejected, he wanted to go ahead into the season with the existing players. Any player would have come in, could have definitely made the difference. Like you said, we just needed one win and a few goal difference. The race between Spurs and us was so thin. We were behind in a very thin margin. One game we could have won. See, most of the time, whenever I was watching a match, the biggest frustration was players were creating chances. Be Saka, be Odegaard. There were so many chances being created, but there was nobody to finish it. And I'm sure any player, maybe I'm wrong, I'm being a bit biased, but there could have been a player who's better than Lacazette and Eddie in that place. I'm not against Lacazette. Brahma, நீங்க சொல்லணும்னா just one player who could run like a couple of yards faster than Lacazette and had 5% better finishing than Lacazette. Exactly. இந்த ஒரு ரெக்வயர்மெண்ட் தான் ஸ்டாப் கேப் சொல்யூஷன். நம்ம அந்த நேரத்துல Vlahovic மாதிரி ஒரு பிளேயருக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. அந்த நேரத்துல ஒரு ஸ்டாப் கேப் சொல்யூஷனை கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னா அது எந்த விதத்துல எனக்கு ஜஸ்டிஃபைட்னு தெரியல. Liverpool were able to sign a Diaz in January. Jota, because their club was in a better position to offer them. But the reason we are not able to attract good players is the kind of level we are in. And if the chances you take and you sign more better players who can get us to the next level, more players will be willing to let go of their contract middle of the best season of their career, or like in a season for that. And Prasanna, to add to this, if we are a big club, people will definitely come to the club. That's what is happening now. Actually, we are a club. I somehow felt that during the January window, the club itself was not having the conviction to sign the players. Not that we didn't have the my core thesis. Like, we are not acting like a big club. Our ambition is not high enough, is what I'm trying to tell you. Like, I think it's a point of... Yeah, go on. The small example that is the... Hey, Tamil podcast la மாத்தி எல்லாரும் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கோம். Sorry boss. எல்லாரும் இங்கிலீஷ்ல பேசுறாங்க, நான் இங்கிலீஷ்ல ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கேன். So Gabriel Jesus example இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா, there are other clubs that were interested in. Big clubs, both from Premier League as well as from other European clubs were interested in. That's exactly my point also, Brahman. Our Prasanna சொல்றாரு பெரிய கிளப்பா வந்து பெரிய பிளேயர்ஸ் சைன் பண்ண முடியலன்னு. என்னோட கவுண்டர் என்னதுன்னா, ரஃபீனியா மோஸ்டா வர போறாரு, ஜெசஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டாரு. We have signed 2 big players, Premier League proven players. So how, even though we have finished 5th, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பிளேயர்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியுதுன்னா, my thought process is we are still a big club, number 1. Number 2, we have finished 5th. Agreed, we have made mistakes. Arteta has made blunders. That is not the question. என்னோட பாயிண்ட் என்ன, the club has tried.
கிளப் ட்ரை பண்ணா அவங்களால முடியல. அண்ட் ஆர்டெட்டா என்ன சொன்னாரா, என்னோட பிரின்சிபல்ஸ், என்னோட சோ கால்ட் அந்த ஒரு இது அந்த இதை வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், எனக்கு இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டாரு. நீங்க சொல்றது என்னன்னா, அந்த மாதிரி அவர் எக்ஸாம்பிள் கொடுத்த லூயிஸ் டியாஸ் வந்துட்டு போட்டோ வந்துட்டு அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஐ ஹாவ் எனக்கு ஒரு லிவர்பூல் ஃபேன் இருக்கான், அவனுக்கு வந்து ஐடி கேஸ் தெரியும். அவன் என்ன சொன்னா, போட்டோ வந்துட்டு தேவர் வெரி மச் இன் டெட் ஆஃப் மணி. தே ஹேட் டு பே சம் 8 மில்லியன் ஏதோ கொடுக்கணும் யூஎஃப்ஆக்கு ஏதோ சொன்னாரு. ஸோ அதனால தான் டாட்னம் வந்துட்டு அது ஒரு சான்ஸை வச்சு லூயிஸ் டியாஸ் பின்னாடி போனா. அண்ட் மைக்கேல் எட்வர்ட்ஸ் வந்துட்டு he was pretty close to போட்டோட டைரக்டர். ஸோ அதனால கான்டாக்ட் மூலியமா போய் they signed the player. ஸோ பேசிக்லி இதெல்லாம் பேக்ரவுண்ட்ல ஆல்ரெடி நடந்திருக்கு. அண்ட் செகண்ட் பாயிண்ட் இஸ், லிவர்பூல் வந்து ஆல்ரெடி they were supposed to sign லூயிஸ் டியாஸ் this summer. ஏன்னா அது ஆல்ரெடி அவங்க பிளான்ஸ் இருந்திருக்கு. பட் they just accelerated because டாட்னம் வந்துட்டு they were after him. So I feel this Luis Diaz debate is kind of prejudiced because he is anyway supposed to be a Liverpool player. They just accelerated the signing just because of their debt. And Tottenham வந்துட்டு சைன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆக்சிலேட் பண்ணிட்டாங்க. இல்லாட்டி அவன் எனிவே வரதா தான் இருந்தான். So I think the Luis Diaz was an example. Maybe that is not the exact case study. Arsenal versus Liverpool. This maybe was an example. I believe that was just to quote as an example. See, not considering any other club, only considering Arsenal. Again and again, my only thing is, was we know that we didn't have a striker. So it was a stopgap arrangement. I am not asking Arteta to sign Gabriel Jesus or even not even Vlahovic. லூகாஸ் பெரேஸ்னு ஒருத்தனை சைன் பண்ண ஞாபகம் இருக்கா? லூகாஸ் பெரேஸ்னு அவன மாதிரி ஒருத்த வந்திருந்தா கூட ஒரு மேட்ச்ல ஹேட்ரிக் எல்லாம் போட்டான். அந்த ஒரு ஹேட்ரிக்ல கூட தேவையில்லை, ஒரு கோல் அவன் போட்டிருந்தா கூட வித்தியாசம் ஏதாச்சும் இருந்திருக்கும். அது அந்த மாதிரி தான் சொல்றேன். லைக் லூகாஸ் பெரேஸ் at that time we signed him for 17 million. எதுக்கு சைன் பண்ணோம்னு தெரியல. பட் அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல், ஓகே நீ வரியா, எனக்கு வந்து லக்காசர் போட முடியாத கோலை நீ எனக்கு போட்டு கொடுக்குற, தட் would have made a difference தான் சொல்றேன். ஓகே, சோ ரொம்ப நேரம் அந்த டாபிக்ல பேசிட்டோம். ரைசூல், நீங்க நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ரைசூல் உங்களோட ஸ்பீக்கிங் டைம் தான் எடுத்துக்கிறாரு. டக்குனு சொல்லிடுறேன், 20 செகண்ட்ஸ். எல்லாருமே என்ன சொல்றாங்க, லாக்கசெட் வந்து இது பண்றாங்க அப்படின்னு. என்னோட பாயிண்ட் என்னன்னா, ஆர்டெட்டா தப்பு பண்ணிட்டாரு. ஏன்னா எடி வந்துட்டு செல்சி அவ கேம்ல வந்தப்போ அவன் செம்மையா ஆடினான். ஹெவி பிரஸிங், செம்ம பிளேயர், ஆர்டெட்டா டைப் பிளேயர், நல்லா ஹோல்ட் பண்ணா, எல்லாமே பண்ணான். ஸோ என்னோட கவுண்டர் என்னதுன்னா, ரேதர் தன் லாக்கசெட் பிளேயிங், எடியை வந்துட்டு சீக்கிரமா விளையாட வச்சிருக்கணும். எல்லாருமே வி லாஸ்ட் பேஷன்ஸ். லாக்கசெட் ரொம்ப நல்லாவே ஆடல, பட் ஸ்டில் ஹி கெப்ட் பர்சிஸ்டிங் வித் ஹிம். அவனுக்கு கோவிட் வந்ததுக்கு அப்புறம் தான் எடியை கூட்டின்னு வந்தா, தென் ஹி வாஸ் அன்ட்ராப்பபிள். ஸோ என்னை பொறுத்த மட்டும் இன்டர்னல் சொல்யூஷன் ஆஃப் எடி is always better than bringing in some random player and then what if you're stuck with him. That is my thought process. Interesting. Yes, so ரைசூல் நீங்க பேசவே இல்லை, நீங்க பேசுங்க. நீங்க இந்த டாபிக் பத்தி நீங்க மியூட்ல இருக்கீங்க, நீங்க பேசுறப்ப அன்மியூட் பண்ற மாட்டீங்க. சொல்லுங்க, அன்மியூட் பண்ணுங்க. சொல்லுங்க. இப்ப விளங்குதுங்களா? எஸ், பேசுங்க. விளங்குதா? எஸ். Hi guys, ரைசூல் மலேசியால இருந்து பேசுறேன். எஸ், இப்போ இந்தியால இருந்து யுஎஸ்ல இருந்து மலேசியால பெரிய கேப் ஆயிருச்சு நமக்குள்ள கம்யூனிகேட் பண்றதுக்குல. எஸ். சோ இப்போ இந்த டாபிக் டிஸ்கஷனை பத்தி உங்க ஒபினியன் சொல்லுங்க. நம்ம அப்படியே அடுத்துல இருந்து நெக்ஸ்ட் டாபிக் போயிடுவோம். எஸ், ஓகே. ஒபினியன், ஜனவரி விண்டோல நம்ம வந்து இது வரைக்கும் எத்தனை பேர் சைன் பண்ணி இருக்கோம்னு யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஐ மீன் ஸ்டார் இல்லாதவங்க. அர்ஷாவின், மார்டின் ஓடேகார்ட், அடபேயார், அவுபா, அடபேயார். நம்ம கிளப்போட பாலிசிய நாச்சோ மாண்ட்ரியல், நம்ம கிளப்போட பாலிசி என்னன்னா, ஜனவரியில வந்து நம்ம பிளேயர் வாங்குறது வந்து ரொம்ப கம்மி. அப்படியே வாங்கினாலும் ஏதாவது ஒரு சின்ன ரீசன்ல தான் வாங்குவாங்க. அப்படி வாங்கினாலும் they will want to buy only on the summer. சோ ஜனவரியை வச்சு நம்மளோட கிளப் வந்து எப்பயுமே வந்து டார்கெட் பண்ணவே மாட்டாங்க. இந்த சீசன் பாத்தீங்கன்னா, போன சீசன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான். ஒரு 2-3 கேம்ல நம்ம வந்து பிஃபோர் மென்யூக்கு முன்னால ஒரு 2-3 கேம்ல வந்து ஐ திங்க் 3 கேம்ஸ் ஸ்ட்ரைட்ல வந்து லூஸ் பண்ணுவோம். தென் அப்புறம் மென்யூ, தென் செல்சி. யாருமே எதிர்பார்க்கல, இன்னும் ரொம்ப மோசமா போயிருந்தா நினைப்போம். பட் turn out to be a nice game la. அங்கிட்டு அவர் சொன்ன மாதிரியே ஸ்பர்ஸ் கேம்ல வந்து நம்ம டிரா பண்ணியிருந்தா கூட நம்ம வந்து டாப் 4 பிடிச்சிருக்கோம். ஆனா அர்டெட்டாவுக்கு தெரிஞ்சிருச்சு, இது வந்து டாப் 4 நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா இட்ஸ் லைக் அ போனஸ்ல. டாப் 4 நம்ம ட்ரை பண்ணுவோம், கிடைச்சிச்சுன்னா எடுத்துக்கிடுவோம்.
நீங்க பாத்தீங்கன்னா ஜனவரி ஆனா ட்ரையே பண்ணலையே. நீங்க சொன்ன மாதிரி தான் டாட்னம் கேம்ல இருந்து இது அடுத்த 2 கேமுக்கு எதுவுமே ட்ரையே பண்ணலையே. நமக்கு டாப் 4 எதுவுமே கிடைச்சிருந்தா பண்ணல. பிகாஸ் அவங்க அப்படியே என்ன ஒரு 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 கான்பிடன்ஸ் இல்லாம லைக் இன்னும் ரெடியில அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம இந்த கேமை வந்து எப்படி மூவ் பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னால 2 கேம் வின் பண்ணிட்டு வந்து நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியல. சோ எல்லாமே ஸ்டக் ஆயிருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா ஜனவரியில இருந்து நம்ம ஒரு 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 சமயம் பாத்தீங்கன்னா நம்ம டீம் ஃபார்ம் பண்ணதை பார்த்து தேர்ட் பிளேஸ் கூட நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப இருந்துச்சு. நம்ம சும்மா இருக்க மாட்டோமே. நம்ம தான் அந்த பாயிண்ட் டிஃபரன்ஸ் எல்லாம் பார்த்து அப்படி இப்படி நம்ம மனக்கோட்டையெல்லாம் கட்டி வைப்போம். இல்ல எங்க கூடவே ஒருத்தர் இருந்தானே அரவிந்தன் ஒருத்தன் வந்தா செகண்ட் ஃபினிஷ் பண்ணுவான்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம டாப் 4ல என்னோட நண்பர் ஒருத்தர் கூட சொன்னாரு நம்ம வந்து டாப் 2கே வந்துடலாம், அப்படி நல்லா விளையாடுறாங்க. அந்த கேம் பார்த்தேன் லைக் செல்சி, மென்யூ அண்ட் ஸ்பர்ஸோட கேம் மட்டும்தான் இருக்கு. இது எப்படியாவது ட்ராப் பண்ணிடலாம், ஒன்னு வின் பண்ணிட்டா we can go செகண்ட். பட் எனக்கு தெரியும் மேபி நம்ம வந்து 5th இல்லைன்னா 4th வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றது. பிகாஸ் ஐ ஸ்டடி த கேம் ரெடி. ஆர்டெட்டாவோட மெயின் ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் த பிகினிங் when he take over அவரோட ஃபர்ஸ்ட் 11 அவர் வந்து பிக் பண்ணவே முடியல. சி ஒரு 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 கோச்சுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து யூ ஹேவ் டு பிக் ஃபர்ஸ்ட் 11. வெதர் நீங்க இப்பதான் வந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இப்பதான் நீங்க வந்து கிளப்புக்குள்ள வந்திருக்கீங்க, அதெல்லாம் வந்து எக்ஸ்கியூஸே கிடையாது. இஃப் யூ சி வெஸ்ட் பாத்தீங்கன்னா மோயஸ் வந்தாரு, அதே பிளேயர் தான். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அவர் வந்து பிளேயர் வாங்கவே இல்லை. தென் எல்லாருமே ஜோக்கா விளையாண்டாங்களா இல்லையா? தே வர் பிளேயிங் ஓகே. அவரோட பிரச்சனையே அதுதான். ஆனா போன சீசன் வந்து என்னோட பர்சனலா நான் பார்த்து ஸ்டடி பண்ணதுபடி அவர் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் 11 வந்து ஆல்மோஸ்ட் ஹி காட் ரெடிலா. மேபி யாரு அபுமயம் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் லைக் அகைன் ஹி நீட் டு கம் பேக் அகைன்லா டு கரெக்டான ஒரு பிளேயர் வாங்கி அடுத்த சீசனுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் 2 சீசனுக்கு முன்னால பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 11 பிக் பண்றதுக்கு அவருக்கு வந்து செம கன்ஃபியூஷன். இந்த பிளேயர் அங்க போடுவாரு, அந்த பிளேயர் எங்க போடுவாரு. லைக் காலையில எந்திரிச்சதுமே ஓகே இவன் அங்க போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 மிக்சிங்லயே இருப்பாரு. ஸ்டடி பண்ணவே முடியல ப்ரோ. நீங்களே பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் இந்த சீசன்ல போன சீசன். சோ ஒரு 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 கோச்சுக்கு வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு இப்ப இருக்கிற பிளேயரை வச்சு உங்க ஒரு 11 பேரை நீங்க வந்து ரெடி பண்ணணும். யூ ஹேவ் டு பிக் த பிளேயர். வெதர் சொத்தையா இருக்கிறவங்க சரி, நல்லா இருக்கிறவங்க சரி, உங்களுக்கு தெரியும். பிகாஸ் புது கோச்சா இருந்தாலும் அவர் வந்து அதை பிக் பண்ணவே இல்லை. நான் என்னோட கூட்டாளிகள்கிட்ட எல்லாத்தையுமே இங்க வந்து அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணுவேன். என்னோட ஒரே ஒரி வந்து அவர் வந்து அந்த 11 பிளேயரை வந்து அவரால் வந்து சரியா வந்து எடுக்க முடியல. சோ அந்த நேரத்துல வந்து ஒரு டீம் வந்து ஒரு கேம் பிளானோட வருவாங்க. நம்ம எல்லா டீமுக்கும் ஒரே கேம் பிளானோட போனோம்னா சோ ஐ திங்க் இட்ஸ் இம்பாசிபிள். பட் இப்ப வர்ற இந்த போன சீசன்ல இருந்து ஐ திங்க் அவருக்கு வந்து 11 பிளேயர் வந்து செலக்ட் பண்ணிட்டாரு. தென் இப்ப வாங்கின பிளேயர்ல இருந்து இப்ப நம்ம வந்து 2-3 ஃபைல்களை வந்து துரத்திக்கிட்டு இருக்கோம். எப்படியும் பிடிச்சி பேப்பர்ல கீறி சைன் பண்ணி எடுத்துட்டோம்னா தென் தேர் இஸ் a சான்ஸ்ல நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ திஸ் இஸ் மை ஒப்பீனியன். ஓகே, ஸோ இந்த டாபிக் எஸ் இது இப்போ பிரம்மா கெட்ஸ் தி லாஸ்ட் வேர்ட் ஆன் திஸ். அப்படியே நம்ம இந்த டாபிக் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ரைசல் சொன்னாங்க இந்த ஆர்சனல் கிளப்போட பாலிசி இஸ் நாட் டு டேக் பிளேஸ் இன் ஜனவரி அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் மை ஒப்பீனியன் ஆன் தட். இட் இஸ் நாட் லைக் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பேக்கப் ஸ்ட்ரைக்கர் வேணும், கொஞ்சம் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்ல. இட்ஸ் நாட் லைக் we are playing in Europa League நமக்கு இன்னொரு ஸ்ட்ரைக்கர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படி கிடையாது. We did not have a striker, so it is the job of the manager, irrespective of the job of the club, maybe irrespective of what is the policy, whatever it is. Because and another thing is the biggest strength I saw this season was the fans. The fans were behind us. I mean, we were behind the club in almost everything. We had a good run. We had everything January varaikkum. It was the job of the club or the manager to have a striker. I would say the decision to not have another player in January cost us the number 4, and it is a big loss. I would say 5th to 4th it is not like a 6th and 5th. 5th and 4th was a huge loss. That I think for me it falls on Arteta. I am not an Arteta hater or anything. I back my manager, but that decision I think cost us the 4th spot.
இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ இப்போ இந்த டாபிக் முடிச்சிட்டோம். நம்ம டிரான்ஸ்ஃபர் எல்லாம் நடந்தது, எங்க நம்ம வந்து விட்டாங்க எல்லாம் முடிச்சிட்டோம். ரொம்ப நேரம் பேசணும். இன்ஃபேக்ட் ஆக்சுவலி அதுவே வந்து ஒரு 45 நிமிஷம் பேசிப்போம் இதையே. ஓகே, இதுல ஒரு முக்கியமான டாபிக் நம்ம வந்து இதுக்கு மேல இருந்து ஒரு டாபிக் ஐம் நாட் கோயிங் டு ஆஸ்க் எவ்ரிபடி ஃபார் யுவர் ஒப்பீனியன், பட் இது ஜென்ரலா ஒரு கன்சென்சஸ் மாதிரி நம்ம வர ட்ரை பண்ணுவோம். ஹசீப் இஷாக்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இன்கன்சிஸ்டன்சிங்கிற ஒரு விஷயம், சீசன்ல இருக்கிற இன்கன்சிஸ்டன்சிங்கிற ஒரு விஷயம், காரணம் என்ன, ஹவு டு வி அட்ரஸ் இட்? யோகேஷ், நான் உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்றேன். இன்கன்சிஸ்டன்சி வந்து என்ன, வேர் ஆல் இன் ஸ்குவாட். ஒரு எக்ஸாம்பிளோட அது ஏன் அந்த இன்கன்சிஸ்டன்சி இருக்கு, அதை எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க நான் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், யூ டேக் மான்செஸ்டர் சிட்டி அவே கேம் அண்ட் லிவர்பூல் அவே கேம், போய் செம்ம சாத்தி வாங்கிட்டு வருவார். கொஞ்சம் உங்களோட இது சிட்டிக்கு சாரி லிவர்பூலுக்கு சரி செம்ம சாத்தி வாங்கிட்டு. அது லிவர்பூலோட அவே போகும்போது யார் என்ன குட் ரன் போய் அடி வாங்கிட்டு வருவோம். அப்படியே நீங்க இந்த ஹோம் கேமை பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் லெக்ல we been all over on City until the red card. We've been dominate them, we've been push them back. Actually, we move the ball well, better than them. With build-up இருக்கட்டும், off the ball இருக்கட்டும், on the ball movements இருக்கட்டும், we have been the best side on that game. And Liverpool oda we've been lost the game. 2 mistakes. They lost the game by 2 mistakes, 2 silly mistakes, and they capitalize on that. Because they are the team who capitalize on opponent's mistake, and they do that, and they did that well. And we also tried, we also had more shots, we also tried more things. Not in your last one, or proper striker, and we could have drawn the game. Last ஒரு 80 minutes 90 minutes கூட ஒரு சைக்கிள் அடிப்போம் மார்டினெல்லி. It was அது வந்து உள்ள போயிருக்கணும், ஆனா உள்ள போகாது, அவ்வளவு வெளியே போகும். So it was a game of fine margins against Liverpool. That shows we've been working, we've been playing to beat them. ஏன்னா போய் அடி வாங்கிட்டு வந்தோம், அடி வாங்கினதை திருப்பி கொடுக்கணுங்கிறது இருக்கு. அதே மாதிரி தான் சேம் இன்கன்சிஸ்டன்சி. ஸ்மால் டீம்ஸோட ஒரு கட்டத்துல அடி வளர்ந்தோம், ஒரு கட்டத்துல ஸ்மால் டீம் தான் அது, நீங்க தப்பா ஏதோ சொல்லுது, ஏதோ 6 வருஷமா பலசோட தோத்தோம். அதுக்கப்புறம் பிரைட்டனோட தோத்தோம். அண்ட் செயின்ஸோட தோத்தது வந்து ரொம்ப தாங்கிக்க முடியாத ஒரு லாஸ் தான். நம்மளோட ஆடுறதுக்கு முன்னாடி ஒரு 6 அடி வாங்கினாங்க செல்சியோட, நம்ம வந்து 1 தோப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2, எல்லாரும் நிறைய சொன்னீங்க அந்த 3 கேம், என்னை பொறுத்த வரைக்கும் சொன்னீங்கன்னா ஒரு 2 கேம் நான் சொல்லுவேன். அந்த 2 கேம் நம்ம கேபிடலைஸ் பண்ணினா டாப் 3. போன்லியோட ஒரு டிரா பண்ணுவோம், அதான் இன்டர்நேஷனல் பிரேக் மாதிரி. நம்மளோட ஹோம்ல சார் வந்து ஒரு பால் போடுவான் லேட்டஸ்ட்டுக்கு. there was a one hell of a ball. அந்த ரன் எடுத்து பிளேஸை கட் பண்ணி உள்ள பாக்ஸ்குள்ள ஒரு பால் வைப்பான், அதை சைட் ஃபுட் பண்றேன்னு டாப்பிங் பண்ணாம வெளியே அடிச்சு விட்டுருவான். அதனால செயின்ஸோட we could have won, ஜெயிச்சிருக்கணும். இந்த 2 மேட்ச்மே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேட்ச். அதுக்கப்புறம் இன்கன்சிஸ்டன்சி நான் அட்ரஸ் பண்றேன். தேர் ஆல் யங் டீம். ஒரு சர்டன் ப்ரெஷரை வந்து they couldn't handle. ஒரு ஸ்டேஜ்ல they couldn't handle that. That's why we lost. அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்றதுலையும் இன்கன்சிஸ்டன்ட். இந்த பெர்ஃபார்மன்ஸ் நூனோ was good before the Liverpool away game. Liverpool away game போய் அடிவாங்க நூனோ அவ்வளவுதான். Before that he has a good run of games. அதுக்கப்புறம் it couldn't recover. It could have good games, but சொல்ற மாதிரி இல்ல பெர்ஃபார்மன்ஸ். The same goes to Lokonga. He was being good before Partey Xhaka part. He shows some potential. He could have a good player. So ஒவ்வொருத்தர ஒரு இடத்துல போடும்போது could have displacements இருக்கும், ஒரு இன்கன்சிஸ்டன்சி. ஏன்னா they come from different leagues. இங்கிலீஷ் பிரீமியர் லீக் வந்து எப்படி இருக்கணும் எல்லாருக்குமே தெரியும். They all come from small leagues. And Odegaard has been the phenomenal player, but also he has the inconsistency in the big games. When the teams are physically dominating game, you lose that. That comes the inconsistency. அங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்கன்சிஸ்டன்சி. நீங்க பிசிக்கலா அவங்களோட ஸ்டெப் அப் பண்ணலனா நீங்க மாட்டிக்குவீங்க. If they are this part of the podcast is sponsored by Yuvan Shankar Raja and 7G Rainbow Colony. Yes, continue. La மாட்டிக்கும். The same goes to Xhaka. Xhaka has been phenomenal after January, especially after the Liverpool Cup game. And the red card kappuram came back and gave us a monstrous performance. And he stepped up in the absence of Partey. So every play shows inconsistency. Even Ramsdale, he had one hell of a game in first half. Second half play he was being poor in stopping the goal. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா like inconsistency is due to lack of mentality. அப்படி சொல்லலாமா? mentally strong players. Mentally strong. ஏன்னா they have been kids. They will come good. They will do well. In this season they will address the inconsistency and mentality also, and they will come good as a monsters and they will fire all cylinders. Yes, பயங்கர ஹைப் கொடுத்துருக்கீங்க. நீ அப்படியே வந்து KGF படம் பார்க்குற மாதிரி இருந்தது ஒரு நிமிஷம்.
நீங்க கொடுத்த ஹைப் லைக் பட் does anyone have a differing view on this? Like I agree with him in the sense that inconsistencyங்கிற ஒரு விஷயம் வந்து உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் பிசிக்கல் பெர்ஃபார்மன்ஸை விட உன்னோட மென்டல் அட்ரிபியூட்ஸ் தான் வந்து இன்னும் ஜாஸ்தி கான்ட்ரிபியூட் பண்ணும் டெஃபினெட்லி. அந்த நேரத்துல வந்து நம்ம அதுதான் இன்னொரு ஒன் ப்ராபப்ளி this also ties in with the fact that like we have a lot of brain fades or totally வந்து like we don't turn up in away games. அது நம்ம நிறைய பார்த்தோம் போன சீசன். இப்போ நியூ காசில் கேம்னா பிரைம் எக்ஸாம்பிள். நம்ம வந்து அவங்க வந்து நம்மள திணற விட்டாங்கன்னு நம்ம எதுவுமே பண்ண முடியல. ஸோ does anyone have another view or like லக்ஷ்மன் நீங்க உங்களுக்கு இதுல ஏதாச்சும் வியூ இருக்கா? இல்ல அவர் சொன்ன மாதிரி பிளேயர்ஸோட மென்டாலிட்டி டெவலப் ஆயிடுச்சுன்னா நம்ம போயிடும். ஒரு லைக் கன்சிஸ்டன்டா நம்ம ஆடுவோம். லைக் பிளேயர்ஸ் மென்டாலிட்டி மாறணும். சரி, அப்ப இப்போ ஸ்ரீராமன் நான் உங்கள்கிட்ட கேட்கறேன். இப்போ பிளேயர்ஸ் மென்டாலிட்டி மாறணும்னா குவிக் ஃபிக்ஸ்னு எதுவும் கிடையாது. பட் ஆனா நம்ம ப்ராசஸ்னு சொல்லிட்டு தான் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு இதுவும். நம்ம என்ன ப்ராசஸ் வந்து 3 வருஷத்துல வந்து பழம் வரும், 4 வருஷத்துல பழம் வரும்னு பேசிக்கிட்டே இருக்கோம் தவிர்த்து. பட் இதுல வந்து மென்டாலிட்டி மாறுறதுங்கிறது இட்ஸ் நாட் லைக் a flick of a switch. நம்ம இமீடியட்டா மாத்த முடியாத ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது. மென்டாலிட்டி மாறணும்னா அதுக்கு என்ன இப்போ பிரெயின் ஃபேட் வராம இருக்கிறது மாதிரி என்னதான் சொல்யூஷன் மாதிரி உங்களுக்கு தெரியுது? லைக் நான் ஏன் அதை மெயினா கேட்கறேன்னா நம்ம வந்து இதெல்லாம் தான் நம்ம ஒரு ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் பத்தி பேசணும். பட் இதுதான் ப்ராபப்லி த பிக்கஸ்ட் வீக்னஸ் that we have to address as a team வந்து the mentality to know that you are there, you can be there and you can winங்கிறது. அந்த ஒரு மென்டாலிட்டி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லீடர்ஷிப் வந்து ரொம்ப லேக் ஆகுது. ஸோ ஒரு அவே கேம்ல வந்து நமக்கு என்ன தேவைன்னா நமக்கு தெரியும் ஆல்ரெடி இருக்கிறது வந்து எல்லாமே சின்ன பசங்க தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. திஸ் இஸ் தேர் ஃபர்ஸ்ட் ஃபுல் சீசன். ஸோ அவங்கள லீட் பண்ற மாதிரி ஒரு சூப்பர் கேப்டன் அவங்களுக்கு வந்து சொல்லணும் எப்படி ஒரு கேம் இருக்கும், எப்படி அதை அப்ரோச் பண்ணணும், என்னெல்லாம் இருக்கும், ஒரு அவே கேமோட அட்மாஸ்பியர்னா என்னது, அந்த மாதிரி ஒரு கைட் பண்ணா பெட்டரா இருக்கும் தோணுது. பிளஸ் எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த இவ்வளவு வருஷம் நம்ம பார்த்திருக்கோம் ஒரு டுகெதர்னஸே இருந்திருக்காது நம்ம டீம்ல. ஒரு எப்பவுமே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் அந்த கெமிஸ்ட்ரி இருக்காது, அந்த மாதிரி அது எல்லாமே இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டுகெதர்னஸும் அந்த லீடர்ஷிப்பும், ஸோ ஒரு சூப்பர் லீடர், ஒரு நல்ல லீடர் இருந்து அந்த டுகெதர்னஸ் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி டீமுக்குள்ள இருந்தா மேபி அந்த அவே கேம்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா அப்ரோச் பண்ணும். ஓகே, ஸோ இதுல ஓகே திஸ் இஸ் குட், நீங்க சொன்னது கரெக்ட் தான். பட் ஆனா வந்து நம்ம லிங்க் ஆகிற பிளேயர்ஸ் இப்போ டிரான்ஸ்ஃபர்ல ஒரு கொஸ்டின் அப்படியே நான் லிங்க் பண்ண ட்ரை பண்றேன். நம்ம டிரான்ஸ்ஃபர்ல லிங்க் ஆகிற பிளேயர்ஸோ ஆர் த பிளேயர்ஸ் தட் வி சைன், அவங்க வந்து மென்டாலிட்டி வைஸ் ஆர் லைக் அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் வைஸ் இந்த கேப்ஸை பிளக் பண்ற பிளேயர்ஸ் தானா, அந்த கேப்ஸை பிளக் பண்ற பிளேயர்ஸ் மாதிரி தான் நம்ம வாங்குறோமா? லைக் ஓகே ஹெசூஸ்னா ஓகே நம்ம வந்து சொல்லலாம் 4 டைம் வந்து PL சாம்பியன், ஸோ ஹி பிரிங்ஸ் இன் தட் நாலேஜ் ஆர் ஹி நோஸ் ஹவு டு பிளே. இப்போ வந்து லைக் மற்ற பிளேயர்ஸ் நம்ம ரஃபினியாவோ இல்ல ஒரு ஃபேபியோ வேராவோ இல்லாட்டி ஒரு லிசாண்ட்ரோ மார்டின் இவங்க தான் லிங்க் பண்ற பிளேயர்ஸ், நம்ம வந்து சைன் பண்ணின பிளேயர்ஸ் நான் சொல்லலாம். லிங்க் பண்ணின பிளேயர்ஸ் யாராச்சும் இந்த கேப்ஸை பிளக் இன் பண்ற மாதிரியான பிளேயர்ஸ் உங்களுக்கு தெரியுதா? கண்டிப்பா கண்டிப்பா தெரியுது. லக்ஷ்மன் நீங்க சொல்லி நீங்க முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் நம்ம மணி அண்ட் யோகேஷ் கேட்போம். லக்ஷ்மன் நீங்க சொல்லுங்க. நம்ம அவே கேம்ல வந்து நம்ம லீட்ஸ் அடிக்கிறப்போ ரஃபினியா காண்டாவே நம்ம சண்டை போடுவான். லைக் ஒரு மென்டாலிட்டி அவன் ஒரு புஷ் பண்ணுவான், விச் இஸ் அதர் லீட்ஸ் பிளேயர் டசன்ட் டு. ஸோ அவன் இங்க வரப்போ அந்த ஃபைட்டை டீம் கொடுப்பான். லைக் அவன் அந்த ஃபைட்டிங் மென்டாலிட்டி வந்து மற்ற பிளேயர்ஸ்க்கும் வரும். அவனால அந்த மேபி ஜீசஸ் என்ன கொடுக்குறானோ அதை வந்து ரஃபினியாவாலையும் கொடுக்க முடியும். இதுல வந்து ஐ லைக் டு பெக் டு டிஃபர். ஏன்னா வந்து அவன் லிட்டரலா வந்து ஒரு ரஃபினியா வந்து ஒரு சின்ன வயசு ஜாக்கா எப்படி பண்ணிருப்போம் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கான். நம்மளே பார்த்திருப்போம். அப்பதான் லூக் கெய்லிங் அவனுக்கு தான் ரெட் கார்டு கொடுத்துருப்பாங்க, அவன் போயிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பான். ஸோ ஹி வாஸ் பெக்கிங் டு பி சென்ட் ஆஃப். ஸோ அந்த மாதிரி அவன் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அவனோட அந்த டெம்பர் வந்து அவன் வந்து கேம்ல காட்டி சேனலைஸ் பண்ணி நம்மள தனியாக விட்டு இருந்தானா அதை நம்ம பெரிய பாசிட்டிவா சொல்லியிருக்கேன். பட் அப்ப நீங்க சொல்றீங்களா இப்போ ஹெசோஸ் இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம மென்டாலிட்டின்னு சொல்றோம்ல, இப்போ நம்ம சைனிங்ஸ் ஆர் பீப்புள் தட் வி ஆர் லிங்க் டு, அவங்க வந்து டூ தே ஷோ எனிதிங் லைக் ஓகே இது வந்து நம்ம இந்த கேப்ஸ் அட்ரஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து பிளேயர் நேம் ஹவு தே ஃபிட்னு தான் வாங்கணும். பட் ஆனா இந்த முக்கியமான பிளேயிங் ஸ்டைலை தவிர்த்து நம்ம பேசின ஒரு முக்கியமான விஷயம் தான் ப்ராபப்லி ஹெல்ட் அஸ் பேக் த்ரூ தி சீசன். இந்த ஒரு அது கூடவே வந்து லைக் இன்னபிலிட்டி டு கம் பேக் டு இட் ஆல் டைஸ் இன் ஒரே ஃபேக்டர் தான். இன்னபிலிட்டி டு கம் பேக், பிரெயின் ஃபேடு, இன்கன்சிஸ்டன்சி எல்லாமே மென்டாலிட்டி வச்சு தான் வருது. ஸோ இப்போ நீங்க சொன்னீங்க, அப்ப ரைசூல் நீங்க சொல்லுங்க, இப்போ நம்ம லிங்க் ஆகிற பிளேயர் இந்த கேப்பை பிளக் இன் பண்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா? ரைசூல் சொல்லுங்க.
ஓகே ப்ரோ. இப்ப நம்ம இந்த லிங்க் ஆகிற பிளேயர்ஸ்லாம் இப்ப இந்த கேப்ஸ் உங்களுக்கு வந்து இது ஃபீல் மென்டாலிட்டிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து கரெக்டா ஃபீல் பண்ணுவாங்கங்கிற மாதிரி தோணுதா? நீங்க பாத்திருக்கீங்களா எவிடன்ஸ் இந்த மாதிரி? ஓகே, இப்ப நம்ம வாங்கின பிளேயர் எல்லாமே அவங்க கிளப்ல வந்து ரொம்ப ஹையா இருந்துச்சு அவங்களோட மென்டாலிட்டிலாம். வெதர் தே கேன் when they play for us, நம்மளோட விளையாடும் போது அதே மென்டாலிட்டியில விளையாடுவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து நியூ என்வாயன்மெண்ட், நியூ டீம்மேட்ஸ், கோச்சிங் ஸ்டாஃப்ல இருந்து எல்லாமே, ட்ரைனிங் கிரவுண்ட் ஃப்ரம் A to Z எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். ஸோ அந்த நேரத்துல வந்து அவங்க அந்த மென்டாலிட்டியை எடுத்துக்கிட்டு சேர்ந்து விளையாடுவாங்களா அப்படின்னு கேட்டா வந்து we cannot guarantee for all of them. எல்லாருக்குமே நம்ம வந்து கேரண்டி கொடுக்க முடியாது அதே மென்டாலிட்டி லீட் பண்ணுவாங்களா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிளேயர் அவங்க சேர்ந்து விளையாடுற பிளேயர் என்ன மாதிரி அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம வந்து போக தான் தெரியும். ஸோ we hope they can have a very good mentality lah. ஸோ ஆனா நம்ம எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது வந்ததுமே. இது எனக்கு கொஞ்சம் கான்ட்ரடிக்டரியா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்னா அப்புறம் நம்ம அந்த கேப்பே நம்ம இருக்கிற விஷயத்தையே நம்ம அட்ரஸ் பண்ணி திருப்பி ஷூட்டிங் இந்த டார்க். ஓகே, இந்த 4 பிளேயர் வாங்கி போடலாம், இவன் வாங்கி போட்டு இவன் வருவான்னு எனக்கு அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. இங்க வந்துதான் நம்ம வந்து பண்ணணும்னா லைக் மென்டாலிட்டி மான்ஸ்டர்னு சொல்லுவாங்க. அந்த மென்டாலிட்டி மான்ஸ்டர்ஸ் தான் நம்ம தேடிட்டு இருக்கோங்கிற மாதிரி தான் அதுதான் வந்திருக்கணும். பட் ஆனா இப்ப வர பிளேயர் வந்து சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் வந்து மென்டாலிட்டி வந்து டேர்ன் ஆன் பண்ணுவான்னா அப்புறம் அது எந்த விதத்துல வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்றோம். என்னோட ஓகே கோ ஹெட் பிரம்மா நீங்க சொல்லுங்க. பிரம்மாக்கு அப்புறம் நீங்க பேசுறோம். the team is a young team அப்படின்னு சொல்றதுல வந்துட்டு I somehow I'm not okay with that. Maybe average age ன்னு சொல்றதுல வந்துட்டு young team இருக்கலாம், but they are all experienced on field. இதுபடி பாத்தீங்கன்னா say if you are saying about talking about Odegaard or if you are talking about Saka or ESR, they are all experienced on field. So அதுல எனக்கு பெருசா my personal opinion I don't agree to that. எனக்கு தோணுது என்னன்னா if you see one of the Patrick Vieira interviews, one of the interviews, I think it is Patrick Vieira, அவர் பேசும்போது சொல்லுவாரு அந்த இன்வின்சிபிள் சீசன்ல வாட் புஷ்ட் யூ அப்படின்ட்டு ஒரு இன்டர்வியூ கேட்கும்போது he will say we always had this feeling that even if the game was going wrong, ஹென்ரியோ இல்ல பெர்காம்போ ஏதாவது பண்ணுவாங்க, கண்டிப்பா ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அந்த ஒரு டாலிஸ்மானிக் ஃபிகர் தான் வந்துட்டு மிஸ் ஆகுது ஆன் ஃபீல்ட் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். தட் வாஸ் தி பிகெஸ்ட். இப்போ ஒரு கேம் வந்துட்டு அவே கேமோ ஹோம் கேம், if you've lost not lost, if you're down 1 or 2 goals, the team oda or group mentality வந்துட்டு it's like யார் பண்ணுவா அப்படிங்கிறது ஒரு பெரிய, there is nothing, no one to look up to. There's no one who says like I'll put my hand up and I'll do this. Yeah, so leaders, I think we had leaders, situational leaders. Odegaard was one. Aaron Ramsdale was a very good figure from the back giving things, and Jacki to an extent. But adellam taandi indha or figure was missing. Someone that can take the team and say let's do it, come on பண்ணலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ஒரு ஃபிகர் மிஸ்ஸிங் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் in this regards. So yes, பிரம்மா வந்து ஒரு முக்கியமான யாரோ எனக்கு எக்கோ கொடுக்குறாங்க. சரி ஓகே, நம்ம வந்து பிரம்மா வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி வந்து there was mentality வந்து as a group விட there was no one who could lead. ஓகே, ஒரு டாலிஸ்மேன் மாதிரி ஓகே நான் வந்து ரெடி, நான் பண்றதுக்கு நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆன் கான்ட்ரரி நம்ம வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம். ஒரு லாஸ்ட் சீசனா இல்ல சீசன் முன்னாடி தெரியல, ஜாக்கா டியூரிங் a city game I think he came running saying guys we are scared. ஸோ இப்போ வந்து நான் கை தூக்கி நான் பண்றேன்னு சொல்றதை விட டே நம்ம எல்லாம் பயந்து இருக்கோம்னு சொல்ற மாதிரி ஆள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. என்னதான் ஷாக்காவோட மென்டாலிட்டி பத்தி பேசினாலுமே, நாட் சேயிங் திஸ் as a dish but just ஒரு கம்பேரிசன். ஸோ மணி நீங்க சொல்ல வந்தீங்க இந்த மாதிரி ஒரு பிளேயர் ஒருத்தர் யாருமே வந்து கை தூக்கி பண்ற மாதிரி இல்லாததுக்கு. ஸோ நீங்க you were about to say something. யா ஸோ ஒரே செகண்ட் நான் இன்கன்சிஸ்டன்சி பத்தி மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ஒரு பாயிண்ட் ஐ திங்க் இதுல மேட்டர் என்னன்னா இன்கன்சிஸ்டன்சி, பிரெயின் ஃபேட்ஸ் அண்ட் லைக் inability to come back எல்லாமே they are tied to the same sort of thing which is more psychological. எக்ஸாக்ட்லி. ஸோ நான் வந்து ஒரு பாயிண்ட் என்ன நோட் பண்ணி நீங்க பேசுனீங்கன்னு தெரியல, பட் டியூரிங் த கேம் சே ஒரு 50 to 60 minutes நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணுவோம். பட் அதுக்கப்புறம் தீஸ் கைஸ் தே ஸ்டாப் ப்ரெஸ்ஸிங், லைக் வி ஸ்டாண்ட் பேக் அண்ட் சே இப்போ அகேன்ஸ்ட் அஸ்டன் வில்லா பாத்தீங்கன்னா 1-0 லீட் இருக்கிறப்போ we were only defending. ராப் ஹோல்டிங் வந்து டிஃபெண்ட் பண்ணா. ஸோ அந்த மென்டாலிட்டி இஸ் a big issue. லைக் நம்ம வந்து அட்டாக் பண்ணாம டிஃபெண்ட் பண்றது. ஸோ தட் இஸ் சம்திங் ஐ ஃபவுண்ட் வெரி வெரி பேட் அண்ட் வெரி டேஞ்சரஸ். ஏன்னா 1-0 இருந்து 1-1 ஆக ரொம்ப டைம் ஆகாது. ஸோ அதனால அது ஒரு பெரிய விஷயம். இஸ் லைக் pressing after 60-65 minutes and then அந்த மென்டாலிட்டி ஆஃப் ஜஸ்ட் ஹோல்டிங் ஆன் டு யுவர் லீட் which is really wrong.
ஸோ நான் வந்து இப்போ புது பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ரஃபீனா எடுத்துக்கோங்க. ஸோ நான் ரஃபீனா பத்தி ஒரு ஆர்டிகல் படிச்சேன். என்ன படிச்சேன்னா, அவன் வந்துட்டு பேக் இன் பிரசிலியன், ஹி வாஸ் பார்ன் டு a very poor family, and then அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி அவன் வந்துட்டு கடன் வாங்கி காசு வாங்கி வந்துட்டு ட்ரைனிங்லாம் வந்தான். அண்ட் அட் த சேம் டைம் அவனை சுத்தி இருக்கிற மக்கள் வந்து ட்ரக் வேர்ல்ட்ல இருந்திருக்கான். அவன் வந்து அந்த ட்ரக் வேர்ல்ட்ல இல்லாம இருக்கக்கூடாதுங்கிறது இங்க வந்து கஷ்டப்பட்டு. அண்ட் ஒன் ஆஃப் ஹிஸ் இன்டர்வியூஸ்ல பாத்தீங்கன்னா ஹீஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபேவரட் பிளேயர்ஸ் தியரி ஆன்ரி. ஸோ அந்த மாதிரி ஆகணும் அப்படிங்கிறது அவரோட எய்ம் இருக்கு. செகண்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா லீட்ஸ் யுனைடெட்ல பாத்தீங்கன்னா பேம்ஃபோர்ட் அண்ட் ரஃபீனா தவிர கோல்ஸ் வருது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ போன சீசன் பேம்ஃபோர்ட் ஃபார் predominantly he was injured. So Rafinha was single-handedly kind of carrying the team. He was scoring goals, he was assisting, he was creating a lot of chances. So அந்த விதத்துல பாத்தீங்கன்னா அவரோட mentality is that he's ready to take the burden. So he's ready to take up the responsibility of scoring goals for the team. So அந்த ஒரு மென்டாலிட்டி தான் ரஃபீனா கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்சது. and that is what we need. ஏன்னா at the time when we are down, we need players to step up and then help us. And Jesus பாத்தீங்கன்னா அவரோட பெப் அவரை பத்தி என்ன சொல்றாருன்னா, he is the best pressing forward in the world. Like he's a beast. So அந்த விதத்துல அவர் வந்து சைன் பண்றது வந்துட்டு it is a big deal for us because that is what we are missing. Like I said, பத்தி இவ்ளோ பேசிருக்கோம், we know what kind of player he is. So அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி கொண்டு வருது ஜெசஸ் வருது வந்து it is a big boon for us. So நம்மளோட சைனிங்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் த குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ், பட் அந்த மென்டாலிட்டியும் வந்து அடுத்த ஸ்டெப்க்கு கொண்டு போற மாதிரி பிளேயர்ஸ் தான் வந்து நம்ம சைன் பண்றோம். ஸோ அதனால வந்துட்டு இட்ஸ் வெரி குட். சைன் பண்றதோட லிங்க் ஆயிடும். நம்ம வந்து இன்னும் யாரும் வந்து சைன் பண்ணோங்கிறது நம்மளுக்கு வேற தவிர்த்து எதுவுமே கன்ஃபார்ம் ஆகும். ஹெசூஸ் எல்லாம் கூட நான் வந்து சைட்ல வராத வரைக்கும் நம்புறது கிடையாது. ஆர்னி சொல்றான், பட் சைட்ல வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம. சோ அப்ப இது லைக் இது வந்து கிளப் அட்ரஸ் பண்றாங்க, இந்த நெகட்டிவ்ஸ் வந்து கிளப் ஏதோ ஒரு விதத்துல அட்ரஸ் பண்றாங்கிறது தான் ஒரு கன்க்ளூஷன் மாதிரி எனக்கு வருது. லைக் அன்லெஸ் யூ கைஸ் ஹேவ் எனிதிங் ஆன் தி கான்ட்ரரி, இந்த மாதிரி தான் தோணுது. ஓகே, இந்த வர பிளேயர் வந்து டெஃபினட்டா வந்து இந்த மாதிரி ஒரு கேப்பை பிளக் இன் பண்றதுக்கு அவன் ஆடி இந்த இடத்துல டெஃபினட்டா எவிடன்ஸ் காமிச்சிருக்கான். தட் ப்ராபபிலி ப்ராம்ப்டட் தி கிளப், ஓகே இந்த மாதிரி பிளேயருக்கு போலாம்னு. யோகேஷ் ஏதோ சொல்ல வரீங்க? அதே மாதிரி சாதியோ பத்தி யாருமே பேசல. சொல்லுங்க. கேம்ஸ் came from bench and impact the game for photo. Vera. So நான் ஒரு பெஞ்ச்ல இருந்து வந்து ஒரு கேம் இம்பாக்ட் பண்ணணுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு 30 நிமிஷம் ஆட விட, ஏன்னா நம்ம டீம்ல ஒருத்தர் தான் பெப்பேன்னு ஒரு 30 நிமிஷம் ஆடுப்பா தம்பி, கேமை சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம்னா ஒண்ணுமே பண்ணல எக்ஸப்ட் த வேர்ல்ட் ஸ்கீம். ஸோ வியரா வந்து அப்படி இல்லை போட்டோக்கு. ஏன்னா தியாஸ் வந்து அங்கே மெயின் பிளேயர், தியாஸ் போனதுக்கு அப்புறம் கேட்ட சான்சஸ் அதுவும் சப்ஸ் தான். And he impacted the game in last game. அவனோட ஸ்டாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா he has been 14 assists something. Right. அதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. So he has that credibility to impact the game on his own, even come from as a sub. So அதனால I think Vera is a good signing for us. If Odegaard struggle, he can come and pick up the game from his place. Okay. It's interesting. Yes. So கிட்டத்தட்ட அந்த மாதிரி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஹோப்ஃபுல்லி இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து இந்த மென்டாலிட்டி ஃபேக்டர் அட்ரஸ் பண்ணி நம்ம காலங்காலமா நம்ம சொல்லியிருக்கிறது அதுதான். இட்ஸ் ஆல்வேஸ் லைக் பிளேயிங் அகேன்ஸ்ட் பாய்ஸ் when you play against Arsenal. It's not like playing against men தான் சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் பார்ட் ஆஃப் த பாட்காஸ்ட் வந்துட்டோம். ஒரு சின்ன டக்குன்னு இதுல வந்து எதுவும் நீங்க ஜஸ்டிஃபைலாம் எதுவும் பண்ண தேவையில்லை. டப்புன்னு மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வர விஷயத்தை அப்படியே சொல்லிடுங்க, இந்த ஒரு ஆன்சர் மாதிரி. ஓகே, கோல் ஆஃப் த சீசன். டீம் கோல் Lacazette. And who was it against? Southampton. Yes, okay. And the first team, I think that was the goal that made people believe, okay, இந்த டீம் ஏதாச்சும் பண்ண முடியும். Any other contenders? வேற ஏதாச்சும் ஒரு கோலுக்கு வேற ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? Xhaka against Manchester United and wants a goal of the season. Xhaka against Manchester United. Okay. எனக்கு என்ன யாருமே வந்து நம்ம எஸ் சொல்லுங்க. எனக்கு வந்து டாட்னம் கோல், அந்த டீம் கோல் வேர் Aubameyang scores like 1-2 with Emil Smith Rowe. That was like beautiful. So that was my favorite goal. ரைசூல் ஏதாச்சும் ஃபேவரட் கோல் இதை தவிர்த்து வச்சிருக்கீங்களா, இல்ல இதை கேட்டதான் உங்களுக்கு ஃபேவரட்டா? Zaka menu because பிடிக்கவே பிடிக்காத அவனுங்களா எனக்கு. உங்க ஊர்ல அது ஒரு மத்த ஊரை தவிர்த்து உங்க ஊர்ல தான் இருக்கலே பெரிய ரைவல்ரி நினைக்கிறேன். ஆர்சனலுக்கும் யுனைடெடுக்கும் யாரு மலேசியா ஃபேன்ஸ் யாரை கேட்டாலும் முதல்ல யுனைடெட் தான் சொல்லுவாங்க. இங்க வந்து ஆர்சனல் ஃபேனுக்கும் யுனைடெட் ஃபேனுக்கும் எப்பயுமே ஒத்துக்கிறாரு. வேர்ல்ட் ஃபுல்லா வந்து ஆக்சுவலி மேன்யூ அண்ட் லிவர்பூல். மலேசியா வந்து ஆர்சனல் அண்ட் மேன்யூ
ஒத்துக்கிறாரு. சோ நானும் என்னோட மகனும் சேர்ந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணோம். ரொம்ப செலிப்ரேட் பண்ணோம். குடும்பமா உங்களுக்கு ஒரு கொண்டாட்டம் அந்த கோல் நம்ம அந்த கோல் வந்து ஒரு சரியான நேரத்துல அவர் அடிச்சாரு. சோ அதனால இன்னும் வந்து அந்த கேம வந்து இன்னும் ரொம்ப ஒரு ஓகே அப்பாடா போட்டான், இன்னுமே கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்து பார்க்கலாம், நாளைக்கு போயிட்டு எவன் கண்ணுல படுறானா அவன் எல்லாம் புடிச்சு மிதின்னு மிதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது வந்து இன்னும் கொஞ்சம் ஜாக்கா மேன்யூ வாஸ் ஸ்பெஷல். ரைட். கியூ உனக்கு ஏதாச்சும் எனிதிங் டிஃபரண்ட் ஃப்ரம் ஆல் ஆஃப் திஸ்? ஏன்னா எனக்கு என்னன்னா மெயினா வந்து நம்ம இது செல்சியோட போட்டோம் தெரியுமா, அந்த ESR சைட் ஃபுட் கால் ஜாக்கா வந்து லைக் ஹை ரிஸ்க், நம்ம அதை பேசிட்டே இருப்போம், அந்த ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் அது வந்து எனக்கு ஒரு ஸ்பெசிபிக் அன்எக்ஸ்பெக்டட் கோல் எனக்கு அது. ஸோ தட்ஸ் வுட் பி மை கண்டென்ட். லக்ஷ்மண் கியூ உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் பிரச்சனை உங்களுக்கு ஏதாச்சும் டிஃபரெண்டா ஏதாச்சும் இருந்ததுன்னா? ஜாக்கா கோல் தான் ப்ரோ, பிகாஸ் யுனைடெட் ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். ஜாக்கா கோல் அவங்களுக்கு கால் பண்ணா ஒருத்தன் கூட எடுக்கல, அதுவே ஒரு நல்லா இருக்கு. எதையெல்லாம் நினைச்சு சந்தோஷப்பட வேண்டியிருக்கு. எஸ் கியூ, எனிதிங் டிஃபரெண்ட் உனக்கு? எனக்கு அந்த ஃப்ரீ ஃப்ளோயிங் லாக்கா கோல் தான். ஐ திங்க் தட் வாஸ் a good one. அந்த மாதிரி வந்து தட்ஸ் தி ஆர்சனல் we used to see. எனக்கு வந்து இல்ல அந்த இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்சஸ் இந்த ஜாக்கா கோல்லாம் இருக்கலாம், ஸ்டன்னிங் ஒன்ஸ் இன் a while வரும், பட் யூ நீட் தட் fluidity. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எஸ். எனக்கு கூட அந்த கோல் பார்க்கும்போது 2010 போன மாதிரி இருந்தது. எஸ் பிரம்மா, இது என்னன்னா இப்ப வந்து கோல் ஆஃப் தி சீசன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய பேர் நிறைய சொல்லிருக்கோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல எது வருது கோல் ஆஃப் தி சீசன்னா? I think the Aubameyang goal against Spurs, that was a good one. ஓகே, அதுவும் வந்திருக்கு. சோ ஒரு கோல் என்ன கோல் வந்து போயிட்டு எனக்கு ஜாக்கா வந்து லெஃப்ட் பேக்கா இருந்து ஒரு ஃப்ரண்ட்ல கொண்டு வரானே அந்த கோல் அது. ஜாக்கா லெஃப்ட் பேக்கா அவன் ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் தான் ஆடுனான் லெஃப்ட் பேக்கா. ஒரு லெஃப்ட்ல இருந்து கொண்டு வந்து ஒரு பால் மிஸ் ஆகும், அந்த மிஸ் ஆகி நம்ம வந்து கரெக்டா த்ரூ பால் கொடுப்பான். ஐ திங்க் இவனுக்கு நினைக்கிறேன் மார்டினெல்லி அவன மிட்ஃபீல்டுக்கு மறந்து போச்சு என்ன கோல், அதுவும் செமையா இருந்தது. ஞாபகம் இருக்கு. ஓகே மார்டினெல்லி will score. Yes மறந்து போச்சு யாருன்னு. That's good. Okay, so player of the season, no doubts சாக்கான்னு சொல்லிட்டு இந்த டாபிக் அப்படியே முடிச்சிடலாம் எல்லாருமே, இல்ல வேற ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? வேற ஏதாச்சும் வச்சீங்கன்னா அப்படியே வெளியே போயிருங்க. எனக்கு சாக்கா தான். I am undisputed. ஓகே ஓடகாடா. ஓகே, வேற யாராவது சொல்றீங்களா? சாக்கா ஓடகாடு தவிர்த்து. Definitely Xhaka. One more goal, just I'll chip in one. Xhaka oda last goal, I think I forgot which team it was against. He'll smash it from outside the box. United, yeah, I'm sorry. So that is also one of. எஸ், நிறைய பேருக்கு இமோஷனலி அந்த கோல் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு முக்கியமான கோல். நான்லாம் வந்து லைக் கரெக்டா அப்பதான் பஸ் பிடிச்ச டொராண்டோ போக வேண்டியது, தட்டக்கிட்ட எல்லாம் தூக்கி அடிச்சுட்டு அப்படியே ஓடினேன் நான் வீட்டுக்குள்ள. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி எமோஷனல் கோல் அது. ஸோ பிளேயர் ஆஃப் த சீசன் சாக்கா. ஒரு க்ளோஸ் கண்டென்ட் யோகேஷ் வந்து ஓடகாட் சொல்லிருக்காரு, பட் மொத்தமா இருக்கிற பேனல்ல 8 பேர்ல 7 பேர் சாக்கா தான் சொல்லிருக்கோம். பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பிளேயர்னு சொன்னா இந்த ஏதாச்சும் மேட்ச் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதா? பெஸ்ட் இந்த பிளேயர் ஓகே இந்த இதுல தாறுமாறா பண்ணலாம் அந்த மாதிரி லைக் மைண்ட்ல நிக்கிற மாதிரி. ஏன்னா நம்மளுக்கு சொன்னோன்னா இப்போ ஓசில் சொன்னோன்னா அந்த லெஸ்டர் கேம் எல்னி அகைன்ஸ்ட் செல்சி. எனக்கு தாமஸ் பார்ட்டி அகேன்ஸ்ட் மான்செஸ்டர் சிட்டி அட் ஹோம், லைக் ஹி பாஸ்ட் த மிட்ஃபீல்ட். வி லாஸ்ட் த கேம், பட் ஆனா அந்த கேம் அவர் வந்துட்டு என்னமா ஆடினா, ஐயோ that was fantastic. Like that's when we knew okay Thomas Partey is here. இதுக்கு தான் நம்ம 50 மில்லியன் கொடுத்து வாங்கினோம் அப்படிங்கிறது அது அந்த கேம்ல எனக்கு கிளீனா தெரிஞ்சது. லைக் சிங்கிள் மேனா ஒரு பார்ட்டி பெர்ஃபார்மன்ஸ் அகைன்ஸ்ட் சிட்டி, ஒரு எல்என்இ பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்ளீட்லி லெஃப்ட் ஃபீல்ட். நான் எதிரே பார்க்கல ஒரு எல்என்இ பெர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்லுவோம்னு சொல்லிட்டு, பட் யா தட் வாஸ் an extremely good performance he kept us in the game. எஸ் யோகேஷ், ஏதாச்சும் ஒன்று மைண்ட்ல வருதா உங்களுக்கு? நானும் பார்ட்டி தான் சொல்லணும். மணி சொன்னதுனால நான் ஆக்சுவலா ஐ வுட் கோ வித் ராம்ஸ்டேல்ஸ் லெஸ்டர் அவே பெர்ஃபார்மன்ஸ். ஓ அந்த இது சேவ். ஓகே யா anyone else? ரைசல் பிரம்மா. எஸ் பார்ட்டி also it was Aaron ராம்ஸ்டேல் அகைன்ஸ்ட் லெஸ்டர் உங்களுக்கு. எஸ் ரைசல், ஏதாச்சும் ஒரு சிங்கிள் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி? லெஸ்டர் அருண் நம்மளோட கோல் காவலரோட அந்த ஒரு கேம் வந்து இட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ல. அந்த கேம் வந்து நல்லா பண்ணியிருந்தாரு. இன்ட்ரஸ்டிங். ஃபார் மீ லெஸ்டர் அவே. நம்ம டீமா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னா சிட்டி மேட்ச் சொல்லலாம்ல. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆக்சுவலா பிலீவ் பண்ண வச்சு, நம்ம தோத்தாலுமே ஓகே இந்த டீம் ஏதாச்சும் பண்ண முடியும் ஒழுங்கா இருந்தாங்கன்னா அந்த டே they definitely be able to. I think even Chelsea game was like that. நம்ம வந்து on a team நம்ம வந்து we were untouchable that day. True yeah.
நம்மளுக்கு வந்து like no one gave us a chance in that game. அதுவும் வந்து நம்ம கோல் ஆட்டதுக்கு அப்புறம் no one gave us a chance. Yes, that's also definitely Zaka's performance against Chelsea also was one of the best performances. Yeah, definitely. And second goal, first goal, he was. That's right. இந்த சீசன் ஃபுல்லாவே மிட்ஃபீல்ட் எந்தெந்த கேம்லலாம் ஷோ அப் பண்ணிருக்காங்களோ அந்த கேம்லாம் நம்ம வின் நல்லா பண்ணிருக்கோம். ட்ரூ டெஃபினெட்லி. இந்த சீசன் பூராவே எந்தெந்த மிட்ஃபீல்ட் வந்து மொக்கையா விளையாடுனாங்களோ நம்ம வந்து அந்த கேம் கம்ப்ளீட்டா டெவஸ்டேட் ஆகும். டெஃபினெட்லி ட்ரூ. எஸ். ஸோ எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இதுல ஏதாவது வந்து worst performance by a player, worst performance by a team, இதை பத்தி பேசுறதே எனக்கு பிடிக்காது. பட் ஆனா ஏதாச்சும் இருக்கு அவங்களுக்கு மைண்ட்ல வருது, ஓகே இந்த பிளேயர் இந்த கேம்ல வந்து என்னடா பண்றான் அந்த மாதிரி. நூனோ டவரஸ் யங்ஸ்டர்லாம் ஒத்துக்கலாம், பட் லாக்கசெட் ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் கேம்ஸை வந்து he should have converted. அதுதான் எனக்கு வந்து என்ன சொல்றது, for somebody of his caliber he should have had more confidence to like finish off, take on shots and finish. So like I said, over multiple season. Like I said, over multiple games. Okay, that seems like எனக்கு வந்து என்னோட சாய்ஸ் வந்து கொஞ்சம் ஆர்டா இருக்கும். இது வந்து சாம்பி லோகோங்கா vs கிறிஸ்டல் பேலஸ் அட் ஹோம் எமிரேட்ஸ்ல. அவன் வந்து he tried to be தாமஸ் பார்ட்டே, பட் பச்சையா தெரிஞ்சது அவனால முடியல, ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ்னு. அவன் பால் லூஸ் பண்ணி தான் அவங்க கோல் வேற அடிப்பாங்க. ஸோ அது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கும். எனக்கு வந்து லைக் பெப்பே எப்பெல்லாம் சப்ஸ்டிடியூட்டா வந்தானா எல்லா பெர்ஃபார்மன்ஸுமே எனக்கு அப்படிதான் இருந்தது. நான் வந்து ஒரு பெப்பேவோட ஒரு மிக தீவிரமான ரசிகனா இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த கேம்ல இந்த சிஸ்டமுக்கு அவன் சூட் ஆக மாட்டான். அதான் அது அவனோட தப்பு கிடையாது, பட் அதுதான் நடந்த ஒரு விஷயம். ஸோ அது ஒன்று. worst performance by team தான் என்னை பொறுத்த வரைக்கும் நியூகாசில் கேம் தான் சொல்லுவேன். நம்ம இந்த சீசன்லேயே மொத்தமா worst performance தான் நியூகாசில் கேம் தவிர்த்து அந்த அளவுக்கு worst-ஆ நம்ம ஆடவே இல்லை இந்த கேமுமே. I don't think we played like that bad. Like வந்து நம்மளோட லைன்ஸ்ல இருந்து நம்மளால வெளியே வர முடியாத அளவுக்கு மோசமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம இன்னைக்குமே ஆடல. ஸோ அது ஒரு விஷயம். நம்ம ரைசோல் வந்து அப்படியே போன் நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப கால் எடுத்துட்டாரு. நம்மளுக்கு எல்லா விஷயமும் இதுவாது. ஸோ எஸ் யோகேஷ், ஏதாச்சும் டிஃபரன்ஸ்? Worst performance-na like I said was Burnley home and Saints away game as a team. ஓகே. ஸோ மோஸ்ட் இம்ப்ரூவ்ட் பிளேயர்னா யார் சொல்லுவீங்க? இவனுக்குள்ளே ஏதோ இருந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்ல வச்ச ஒரு பிளேயர்னா? எடி. வேற யாராச்சும்? எனக்கு ஸ்மித்ரோ தோணுச்சு. பிகாஸ் ஸ்மித்ரோ வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல் சீசன், அதுக்கு முன்னாடி ஹாஃப் சீசன் தான் விளையாடுனாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுல் சீசன்ல இவ்வளோ கோல்ஸ் அடிக்கிறது வந்து ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட். அண்ட் யா ஸ்மித்ரோ. லைக் வேற யாராச்சும் இருக்கீங்களா? சாக்கா SAK from Zaka from throwing a shirt away. Oh, granite, okay. Granite Zaka. He took off the shirt and because so much he was dumb, he has the balls to save. He didn't have enough potential to play for the patch at the end of the game. You need something to do. Say that openly. Most improved player வேற யாரும் வச்சிருக்கீங்க? எடி, ஷாக்கா சொல்றோம். வேற யாராச்சும் உங்களுக்கு ஆப்ஷன் வச்சிருக்கீங்களா? லக்ஷ்மன், ஸ்ரீராம், ரைசுல்? ஷாக்கா. இன்ட்ரெஸ்டிங். நீங்க ரைசுல் ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? யாருன்னு சொல்றேன் எனக்கு தெரியல எப்படின்னு. பட் எல்லாரும் ஓவரால் ஒரு நல்லா தான் விளையாண்டாங்க. பட் ஜக்கா எஸ்பெஷலி அவரோட கேப்டன்ஷிப்ல இருந்து ட்ராப் பண்ணிட்டு ஒரு ஃபேன்ஸோட ஒரு பெரிய கிளாஷ்ல இருந்து திருப்பி மறுபடியும் வந்து எல்லாரோட நம்பிக்கையும் திருப்பி எடுத்தாரு. அந்த டீமே கொஞ்சம் பில்ட் பண்ணாரு. ஸோ ஐ திங்க் மேபி அவரை எடுத்துக்கலாம், ஒரு இம்ப்ரூவ் பண்ணிக்காரு. பட் இந்த வருஷம் இந்த கமிங் இயர் வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறேன். கவுத்தி விடாம இருந்தா சரி. So last one, biggest disappointment. Okay, இவன்தான்டா இது நமக்கு சாரி மோஸ்ட் ரிக்ரெஸ் பிளேயர் யார் வந்து நீங்க வந்து ஓகே லெவல்ஸ் ஐ திங்க் தட்ஸ் லாக்கசெட். அது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். நீங்க லாக்கசெட் தான் வந்து ரிக்ரெஸ் ஆனதுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அளவுக்கு லெவல்ஸ் யாருக்குமே டிராப் பண்ணல. Like though he was good, he was never great, but he wasn't this bad either. So regress பண்ணனா அதான் சொல்லும். மோஸ்ட் இம்ப்ரூவ் பிளேயர் பிகஸ்ட் சர்ப்ரைஸ் கூட நம்மளுக்கு எடி தான் வரும்ல இந்த சீசன். கிட்டத்தட்ட எடி தான் சொல்ல முடியும். நம்ம எடி and Elneny also to an extent for me. He was a surprise. ஒரு டைம்ல when we needed him, he really came on and he did a very good job. Yeah, he played as a single holding six, like Partey role எடுத்துட்டாரு. So that you're right, I agree with that. Yeah. So ரைசல் கூட நம்மளுக்கு வந்து இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு கூட. அவர் கமான் யூ கணேஷ் சொல்ல வைக்கலாம் அவரை. Come on, you Ganesh. So yes, என்னோட மகன் 10 வயசு கரெக்ட்டா ஆர்சனல் தான படுக்காம என்ன. ஆமா அது எப்படி அவர் எது வேணாலும் பண்ணிக்கலாம். பந்து விளையாட்டுல ஒரே ஒரு டீம் தான், ஆர்சனல் தான். வேற எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். பந்து விளையாட்டுல அது வந்து ஆர்சனல் வண்டி தான்.
வெரி குட். இந்த ஒரு 1 மணி ஆச்சு அவருக்கு நாளைக்கு ஸ்கூலு. சோ நான் லாகின் பண்றேன்னு சொன்னோன்னா அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு புக் எடுத்து வச்சுக்கிட்டு சோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. எஸ், அடுத்த ஜெனரேஷன் நல்லா போயிட்டு இருக்கு. சோ லாஸ்ட் இப்போ வந்து லைக் ஒரு விஷயத்தோட நம்ம முடிச்சிடுவோம். ஓகே, சோ அடுத்த வருஷம் டார்கெட். ஓ வாவ், சாரி காமிக்க சொன்னாரு. வாவ் 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 வாவ். வருங்கால ஆர்சனல் ஃபேன்ஸ் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. இப்பயே விதைய போட்டிருக்காரு நம்ம ரைசூல். எல்லாம் நல்லா முளைச்சு வரும் அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு. அவர்லாம் நம்ம பாட்காஸ்ட்ல வருவாரு. இல்ல நீங்க நீங்க எல்லாம் நீங்க எல்லாரும் அதான் பண்ணுவீங்க. ஆமா, கட்டாயம் பண்ணி அவங்க என்ன செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க லவ் பண்ணிக்கிட்டு கல்யாணம், ஐ மீன் they can choose whatever they want. பந்து கட்டணும்ட்டா ஒரே ரூல் தான், ஆர்சனல் ஒண்டி தான். நமக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் மெசேஜ் வந்துச்சு. ஓகே, சோ லாஸ்ட் ஒன். சொல்லுங்க ரைசல். ஓகே, டிசப்பாயிண்டட் அப்படின்னு நீங்க சொல்லும்போது எனக்கு வந்து நம்மளோட கேப்டன் மேல வந்து செம டிசப்பாயிண்டட் ஆயிடுச்சு. அப்போ அவர் வந்து ஜனவரியில விரட்டி விட்டாங்களா, அவரா போனாரா என்னன்னு தெரியல. ஏன்னா அவர் வந்து கோல் அடிச்சாலும் யாருமே பேசாத ஒரு விஷயம். For me personally, நான் எந்த பிளேயரையுமே நான் வந்து என்னோட 23 வருஷ வாழ்க்கையில வந்து ஆர்சனல் சப்போர்ட்டர்ல எந்த பிளேயரையுமே நான் வந்து வெறுத்தது கிடையாது. எவ்வளவோ சான்ஸ் மிஸ் பண்ணதை பார்த்திருக்கேன். கஷ்டமா தான் இருக்கும், திட்டிடுவோம் முட்டாள் அப்படி இப்படின்னு. பட் பர்சனலா அவங்க மேல எதுவுமே நான் ரிமார்க் பண்ண மாட்டேன். பிகாஸ் என்னதான் இருந்தாலும் அவங்க நம்மளோட கிளப்புக்கு விளையாடுறாங்க. ஸோ வெதர் ஒரு கேம் விளையாண்டாலும் 100 கேம் விளையாண்டாலும். ஆனா அவரோட மென்டாலிட்டி சில நேரத்துல பாத்தீங்கன்னா, பிகாஸ் ஹி இஸ் த லீடர். ஸோ நீ ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணிட்டா கூட அடுத்து ஒரு சான்ஸ் கிடைச்சா நீங்க வந்து சொந்தமா வந்து ஈவன் தோ உங்களோட கான்பிடன்ட் கீழே இருந்தாலும் நீங்க தான் லீட் பண்ணணும். நீங்க அதுக்கே ரெடி இல்ல. மோஸ்ட்லி ஆஃப் சைட், பந்து போனதுக்கு அப்புறம் காலை தூக்குறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, நம்மள்ட்ட ஏற்கனவே ஒரு சனியை இருந்துச்சு. சாரிலா, அடிபாயோன்னு ஒருத்தர். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கேம்ல 20 ஆஃப் சைட் வாங்கிடுவாரு. 25 ஆஃப் சைட். எப்படி நீங்க ஒரு ஸ்ட்ரைக்கரா வந்து எப்படி நீங்க வந்து 15 to 15ல இருந்து ஒரு 20 ஆஃப் சைடு எப்படி வாங்க முடியும்? நீங்க வந்து டிஃபெண்டருக்கு முன்னால நீங்க தான் எல்லாமே கரெக்டா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். அவரும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அபு இஸ் a very good finisher, I agree. பட் அதே மாதிரி அவர்கிட்ட கொஞ்சம் மிஸ்டேக் இருந்துச்சு. ஸோ அவர் போனவொன்னே எனக்கு வந்து சந்தோஷம் தான் ஒரு வகையில. ஓகே, போனது போயிட்டாங்க, விட்டாங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பிகெஸ்ட் டிசப்பாயின்ட்மென்ட்னா for me personally, I mean previous seasonல வந்து FA Cup கோல் அடிச்சாரு, இட்ஸ் ஆல் ஃபைன் லா. பட் இந்த வருஷம் அவரோட வேலையை கரெக்டா செஞ்சிருந்தாருன்னா ஓரளவு லைக் ஒரு 70% ஒரு 75% செஞ்சிருந்தாருன்னா நம்மளுக்கு வந்து இந்த செகண்ட் ஃப்ரம் ஜனவரியில வந்து இவ்வளவு ஸ்ட்ரகிள்லாம் பண்ணிருக்க மாட்டோம். சோ அவர் வந்து ஒரு மெயின் காரணம்ல. மெயின் அவர் வந்து அவரோட வேலையை வந்து சரியா செய்யல. சோ அதனால அவர் மேல எனக்கு வந்து ஒரு பெரிய டிசப்பாயிண்டட். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். எஸ், அவுபாமேங் பத்தி நம்ம பேசவே இல்லை. அந்த ஒரு ஃபேக்ட் எப்படியோ நம்ம வந்து கன்வீனியன்ட்டா வந்து மறந்தே போயிட்டு டிரான்ஸ்ஃபர்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். பட் அந்த ஒரு விஷயத்தை பேசல. தென் இப்ப அடுத்த மாசம் வரப்போகுது நம்மளுக்கு ஆல் ஆர் நத்திங் வரப்போகுது. அது வந்து வந்த நேரத்துல என்னதான் நடந்தது, உள்ளுக்குள்ள நடந்தது நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப பார்ப்போம். எஸ், ஐ திங்க் வித் தட் we've discussed all of our topics. மற்றபடி எது பேசுறதா இருந்தாலும் லைக் டாப் 4 ஆம்பிஷன்ஸோ இல்லை நெக்ஸ்ட் சீசனோ நம்ம வந்து சீசன் பிகினிங்ல நம்ம அதை பத்தி பேசுவோம். பட் ஆனா so far that we spoke about முடிஞ்ச போன சீசன் அண்ட் நடந்த ட்ரான்ஸ்ஃபர், it was a really good discussion. Thank you very much guys. உலகத்துல எல்லா இடத்துல இருந்து வந்து பண்ணிருக்கீங்க. இந்த பக்கம் யூஎஸ்ல இருந்தும் அந்த பக்கம் மலேசியா வரைக்கும் நம்ம இருக்கிறவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிருக்கீங்க. Thank you very much. I know it's getting late for some of you guys, but வந்து ஜாயின் பண்ணதுக்கு thank you very much. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் பண்ணனும். விட மாட்டீங்களே, நீங்க சொல்லுங்க. ஜஸ்ட் லாஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. கவுண்டர்லாம் இல்ல, ஜஸ்ட் என் மனசப்பட சொல்றேன். I don't think Arteta is an inexperienced manager because he is Arsenal is the first manager onoda, but I don't think so he was too inexperienced in bringing tactics or bringing the structure to the team. He employed multiple structures to the team in a single game. He applied multiple tactics. He adjusted the team according to the situation. Was a problem break it because he was bringing the players to him, important players Zaka and Odega. He was asking them to come and keep on talk to them what they have to do, what they did and what they not to do, was keep on instructing them. I think he was analyzing everything. That's why I think maybe in a long run he will come good and he will bring us glory.
ஓவரா யோசிக்கிறது நல்லது இல்ல கைஷ். ஓவரா யோசிச்சா பெப்ப மாதிரி தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாத I didn't overthink, but I see the changes from first. இல்ல நான் ஆர்டெட்டாவோட ஓவர் திங்கிங் பத்தி பேசுறேன். அது இட் இஸ் பாசிட்டிவ் இன் சம் வேஸ், இட்ஸ் நெகட்டிவ் இன் லாட் ஆஃப் வேஸ். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ எஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப நல்ல டிஸ்கஷன். ரொம்ப நேரம் டைம் போனதே தெரியல. பொதுவா நம்ம யூஸ்வலா சொல்ற விஷயங்கள் ஆரம்பத்துல சொல்லல, வீடியோ ஆரம்பத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆர்டி பண்ணுங்க. இந்த மாதிரி உங்க கூட வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணணும்னா எங்க கூட ஜாயின் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் அஸ் அண்ட் ஹோப்ஃபுல்லி வி கெட் டு see you. கவர் போட்டோ மட்டும் மாத்தி விட்டா நல்லா இருக்கும். அபமேயாங் போட்டோவை அத மாத்திர வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் மாத்திரும். Hopefully you guys enjoyed as well and like you would be willing to come back again. இல்ல இந்த பசங்க மொக்க போட்டுட்டு இருக்காங்க இல்லாம உங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, ஒரு குட் யூஸ் ஆஃப் யுவர் டைம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். So thank you very much guys. Hope to see you all again very soon. Thank you very much. It was really fun. Thank you so much. Thank you, bro. Thanks for the opportunity. Thanks Arun. Thank you.